அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, குட் ஈவினிங். கேக்குதா பிள்ளை? ஓகே, வெரி குட். எல்லாருக்கும் கிளியரா கேக்குதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொன்னால் ஹெட்செட் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரி, இதுல வந்து 2025, 26, 27 மாணவர்களும் இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ நான் ஏன் எல்லாரையும் இணைய சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஆஹ் எல்லாருக்கும் இதுல சில விஷயங்கள் வந்து இன்னும் தெரியாம இருக்கலாம். நீடெக்ல இன்னும் என்னவாகலாம், என்ன யூனிட்ஸ் இருக்குது, என்ன படிக்க போறோம், எத்தனை யூனிட் படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும், யார்கிட்ட படிக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு இதுக்கான தெளிவுகள் இல்லாம இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு தெளிவூட்டலாக தான் நான் வந்து இன்னைக்கு போட்டிக்கிறேன். ஸோ அதனால கடைசி வரைக்கும் இருங்க. நிச்சயமாக உங்களுக்கான ஒரு டிஃபரெண்ட் கட்டாயம் இருக்கு. சரி, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம். ஆஹ் எல்லாருக்கும் நான் கதைக்கிறது கிளியரா கேக்குதா? அவசரமா அப்படின்னு வந்தோம். கதைக்கிறது கிளியரா கேக்குதா? வீடியோ கிளியரா விளங்குதா அப்படின்னு? ஓகே, வெரி குட். சரி, இன்னைக்கு வந்து எல்லாரும் ஜாயின் ஆகிட்டீங்க என்னன்னு சொன்னா, இதுல வந்து இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் சம்பந்தமான ஒரு தெளிவூட்டல் நிறைய பேர் கேட்கலாம் இல்லையா? சோ அந்த தெளிவூட்டலை வந்து நீங்க எடுக்கணும்னு சொன்னா கட்டாயம் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக முழுமையாக நாங்க இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா நல்லது. சரிதானே? சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து தெரியும், நான் என்னடா இவர் புத்தளம் போட்டுகிறார் அப்படின்னு யோசிப்பீங்க. சோ இது வந்து ஆன்லைன் கிளாஸுக்குரியது தான். அதே போல புத்தளத்துல வந்து இதுக்கான ப்ராக்டிகல் சென்டர் இருக்கிறதால சோ நான் வந்து புத்தளம் எம்ஐடின்னு சொல்லி போட்டு நான் போட்டிக்கிறேன். சோ என்னோட இன்ஸ்டியூட் தான். சோ அதனால தைரியமா நான் போட்டிக்கிறேன். ஓகே, சரி. இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், டெக்னாலஜில. சோ டெக்னாலஜில வந்து நம்மளோட மக்கள் நிறைய பேருக்கு இன்னும் இந்த தொழில்நுட்ப துறையில என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன படிக்கிறாங்க, என்னமோலாம் ப்ராக்டிகல்னு சொல்றாங்க, இது அது எப்படி மார்க்ஸ் அதுக்கு கொடுக்குறாங்க, அது சம்பந்தமான விளக்கம் இல்லை. அது மாதிரி இந்த டெக்னாலஜி படிச்சா நாங்க இன்ஜினியர் ஆகலாம். நிறைய பேருக்கு அந்த அளவு சரி, நான் வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறேன். இன்ஜினியர் ஆகணுமாண்டா அதுக்கு ஒரு கேள்வி ஒழிக்கு. அதே போல தற்காலத்துல புதிதாக தொழில்நுட்பம் சம்பந்தமான புதிய விதமான புதிய விடயங்களை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்து செய்யறாங்க. சோ அதையும் உங்களுக்கு நான் புதிய விடயங்கள் சொல்றதுக்காக ஆதாரபூர்வமான விடயங்கள் நான் சில விஷயங்கள் ஆதாரங்களோட குழந்தைக்கிறேன். சோ நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னு சொன்னா நாங்க இன்ஜினியர் ஆக இயலுமா, நாங்க வந்து டெக்னாலஜி படிச்சா எந்த ஃபீல்டுக்கு போகலாம், என்ன ஜாப் மார்க்கெட் இருக்குது, எந்தெந்த யூனிவர்சிட்டியில நாங்க இந்த ஃபீல்டுக்கு போகலாம், அது சம்பந்தமான முழு விளக்கத்தையும் நாங்க வந்து இன்னைக்கு எடுக்கணும். சரியா? உங்களோட வேலை ஜஸ்ட் பொறுமையா இருக்கிறது, நான் சொல்றது முழுமையா கேட்குது. சரியா? ஓகே. இப்ப நாங்க பார்க்க போறோம். நம்ம எம்ஐடி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண 2021 ஸ்டார்ட் பண்ண கொண்டு சோ அடுத்துல ஒவ்வொரு ஸ்டேஜா போய் 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 இப்போ வந்து மாஷா அல்லாண்டு ஒவ்வொரு வருடமும் ஆன்லைன்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 200 மாணவர்களுக்கு ப்ராக்டிகல் செய்யக்கூடியவாறு நான் வந்து ஏற்பாடு பண்ண அதுக்கான போட்டோஸ் எல்லாம் உங்களை நான் அப்படி காட்டுவேன். ஓகே, இப்ப நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போக இயலும். சரியா? ஓகே, சரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிப்பாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன,
எஸ், நம்மளுக்கு இதெல்லாம் நிறைய பேர் ஆல்ரெடி நிறைய பேர் அரைச்சிப்பாங்க இந்த சப்ஜெக்ட். அதாவது டெக்னாலஜி சப்ஜெக்ட்னு சொன்னாலே ஒன்னு இன்ஜினியரிங் டெக்னாலஜி அல்லது பயோசிஸ்டம் டெக்னாலஜி, ரெண்டுக்குமே காமன் ஆனது பிடெக்னு தெரியும், அந்த சாரி எஸ்எஃப்டின்னு தெரியும். அப்ப இடெக் எடுக்கிறாக்களும் எஸ்எஃப்டி எடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பிடெக் எடுக்கிறாக்களும் எஸ்எஃப்டி எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது ரெண்டாவது சப்ஜெக்டாக இருக்குது. அதே போல செலெக்ஷன்ல மூணாவது பக்கெட் சப்ஜெக்ட்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அதுல வந்து ஐசிடி, எக்ரி, ஜியோகிராபி, அதே போல மேத்தமெட்டிக்ஸ் 7ங்கிற மாதிரி சில சப்ஜெக்ட் வந்து சில ஆட்கள் எடுத்திருப்பாங்க. சோ இதை பத்தி நாங்க திரும்ப திரும்ப அரைக்க விரும்பல. சோ இருந்தாலும் நார்மலா இடெக்கை பத்தி பிடெக்கை பத்தி உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கானது. இடெக்னு சொன்னா இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட கல்விக்குரிய ஏற்பாடு, கல்விக்குரிய தெரிவாக இருக்கும். அதே போல வந்து எக்ரிகல்ச்சர் சைட் அல்லது வந்து எக்வாகல்ச்சர் சைட், அதே போல வந்து ஃபார்மிங் சைட் போகணும் அப்படின்னு சொன்னா வந்து நீங்க இந்த பிடெக்ங்கிற சப்ஜெக்ட் வந்து பொதுவா அதிகமான மாணவர்கள் தெரிவு செய்வாங்க. சரி, இப்ப நாங்க அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க இங்க விலகி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஓகே முதலாவது நிறைய பேர் கேட்கிற டவுட்ஸ் இடெக்ல யூனிவர்சிட்டி அட்மிஷன். ஏன்னா ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹையர் டிமாண்டிங் ஜாப் மார்க்கெட். இதுல ஜாப் மார்க்கெட் இருக்குதா, என்னென்ன யூனிவர்சிட்டி போகலாம், என்னென்ன ஜாப் மார்க்கெட் இருக்குது. அதே போல வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பிராக்டிகல் அண்ட் கிரியேட்டிவ் மைண்ட், அதாவது நம்மளுக்கு இதுல வந்து எங்க நாங்க சரியான முறையில பிராக்டிகல் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வந்து நம்மளோட ரியல் வேர்ல்டுல இந்த டெக்னாலஜிக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இல்லையா. நம்ம மக்கள் எல்லாருக்குமே இந்த ஆல்மோஸ்ட் இந்த டவுட் ஒண்ணி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் தான். நம்ம எல்லாருமே மெயின் ஏன்னா நாங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு சேவை நோக்கமாக இருந்தாலும் ஏதாவது எல்லாருக்கும் மைண்ட் செட்ல ஒரு ஓரமா இருக்கிற ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் உழைக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகும். ஏன்னா சோ அதை நாங்க விளங்கிக்கிறோம். அதுக்குரிய சரியான பாதையை நாங்க வந்து தெரிவு செஞ்சுக்கணும். சோ அது அடிப்படையில தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். முதலாவது உங்களுக்கு தெரியும் இந்த இடெக்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம் 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. சோ அது வந்து என்ன காரணத்துக்காக கொண்டு வரும், நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரீமை வந்து டீப் ப்ரோமோட் பண்றாங்க. இது வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இல்லாமக்கிறதுக்கு கொண்டு வந்த சொல்றாங்க. உண்மையிலே சொல்ல போனா தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட அதே போல தனிப்பட்ட துறை சார்ந்த ஆர்வம் உள்ள மாணவர்களை தெரிவு செஞ்சு அதுக்கான சிறந்த முறையில் ஒரு வழிகாட்டலை கொடுத்து அவங்களுக்கான ஒரு சிறந்த தெளிவூட்ட வழங்குறது தான் இதுல பிரதானமான நோக்கமாக இருந்துச்சு. சோ உண்மையை சொல்ல போனோம். சரியா, ஓகே. இப்ப இதுல உங்களுக்கு நான் வந்து யூனிவர்சிட்டி சம்பந்தமா முதல்ல அதை காட்சி கொண்டு வரேன். ஓகே, இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இடெக் நாங்க படிச்சா பாஸ் ஆகுனா அடுத்த கட்டம் நம்மளுக்கு தெரியும். இடெக்ல வந்து நம்ம பொதுவா டிகிரி, பொதுவா 3 விதமான டிகிரிஸ் நம்மளுக்கு எலபேட் பண்ணிக்கலாம். அதுல நீங்க முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. சோ இதுல பாருங்க உங்களுக்கு தெரியும் இது வந்து இடெக் எடுக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கப்படுற டிகிரி. சோ இது வந்து லாஸ்ட் இயர்ல அப்டேட். சோ இந்த ஒரு 3 டேஸ்க்கு முன்னுக்கு வந்து அப்டேட் இல்ல. பொதுவாக வருடம் 1355 மாணவர்கள் வந்து இடெக்கு இன்க்ளூட் பண்றாங்க இந்த டிகிரி கோர்ஸ் பண்ண. அதே போல பேச்சுலர் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜி கிட்டத்தட்ட அது வந்து பிடெக் எடுக்கிறார்களுக்கான நீங்க அப்ளை பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டி. பிபிஎஸ்டி, பிஇடி, பிஇடின்னு நாங்க சொல்லுவோம், பிபிஎஸ்டி சொல்லி நாங்க சொல்லுவோம். அதே போல இடெக் எடுத்தாலோ பிடெக் எடுத்தாலோ ஐசிடியை நீங்க தெரிவு பாடமாக எடுத்தால், ஐசிடி சப்ஜெக்டை நீங்க வந்து தெரிவு பாடமாக எடுத்தால் உங்களுக்கு அது பிஐசிடி பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸை உங்களுக்கு எடுக்கு. சோ இதுல மெயினான ஒரு விஷயம் ஐசிடி தான் எடுக்கணும் தான். உண்மையை சொல்ல போனா ஐசிடி இருக்கிறது தற்கால நடைமுறை அடிப்படையில், அதாவது உண்மையை சொல்ல போல எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எல்லாமே டேட்டா. சோ ஃபுல் டேட்டாவை டார்கெட் பண்ணி போறோம்னு சொன்னா நம்மளுக்கு கட்டாயம் ஐடி நாலேஜ், ஐசிடி நாலேஜ் தேவை. சோ அதனால நிறைய பேர் வந்து மிச்சம் பேர் ஐசிடி எடுக்கிறாங்க. ஐசிடி எடுத்தாலும் கூட ஜெட் ஸ்கோர் லிமிட் கூடுங்கிறதால, அதாவது நம்மளுக்கு தெரியும் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றதுக்கான ஒரு கோர் தான் ஜெட் ஸ்கோர் சொல்லுவோம். சோ அந்த ஜெட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு கூடுங்கிறதால அதுக்கான வாய்ப்பு அதிகங்கிறதால சோ ஐசிடி எடுக்கிறதால அதுக்கு வேறையா யூனிவர்சிட்டி வேறையா கோல் பண்ணலாம். இப்ப நீங்க நினைக்கலாம் பிஇடினா அது என்ன சார் பிஇடி, உதாரணத்துக்கு நிறைய பேர் யோசிப்பீங்க பிஇடினா இப்ப நான் வந்து மெக்கானிக்கல் ஆகலாதா, எனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சைட் போகலாதா. எஸ், உங்களுக்கு விலை கொடுங்க. பிஇடின்னு சொன்னா அதுக்குள்ள நிறைய ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்கு. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு சொன்னா அதுக்குள்ள நீங்க வந்து மெக்கானிக்கல் சைட் போகலாம், எலக்ட்ரிக்கல் சைட் போகலாம், எலக்ட்ரானிக் சைட் போகலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போகலாம், குவான்டிட்டி சேவரிங் சைட் போகலாம், ரொபோட்டிக் சைட் போகலாம். அதே போல வந்து அதே நேரத்துல வந்து நீங்க வந்து ஆர்கிடெக்ட் பேசிக் நாலேஜுக்கு போகலாம். ஆர்கிடெக்ட் வந்து உண்மையிலே ஜெனரல் கோர்ஸா தான் இருக்குது, இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஆர்கிடெக்ட் நாலேஜ்ல வராங்க. ஆர்கிடெக்ட் எடுக்கிறதுக்கு ஜெனரல் கோர்ஸா இருந்தாலும் நம்ம வந்து வருங்காலங்கள் அது வாய்ப்பு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரியா, அந்த மாதிரி பிபிஎஸ்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளோட ஹரியர் சொல்லியிருப்பாரு
அது மாதிரி ஐசிடி எடுத்தீங்கன்னு சொன்னா ஐசிடிலையும் வந்து சாஃப்ட்வேர் நெட்வொர்க்கிங் மல்டிமீடியா டெக்னாலஜி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலும் அதுக்கு கால் எடுத்து வைக்கணும். சரி, இது வந்து நம்மளுக்கு தெரியும் பிஇடிங்க ஒரு கோர்ஸ் போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு வந்து இன்ஜினியரிங் ஆகணும் ஒரு ஆசை. ஆனா அந்த ஆசையை வந்து நாங்க எனக்கு என்ன இன்ஜினியரிங் சைட்ல நான் போகணும், எனக்கு என்ன இன்ஜினியரிங் ஏழுங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நீங்க பிஇடி செலக்ட் பண்ணணும். பிஇடில நிறைய இன்ஜினியரிங் இருக்கு. உங்களுக்கு நான் சொன்னேன் இப்ப எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கன்ஸ்ட்ரக்ஷன், எனிவேர். சோ ரொபோட்டிக் முத கொண்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு இது ஏழுங்கிறத நீங்க ஏழு படிச்சா உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே, அதுக்கான ஒரு அடுத்த கட்டமா நாங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இப்ப பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதாவது பிஇடி யூனிவர்சிட்டி, அதாவது பிபிஎஸ், அதாவது பிடெக் எடுக்கிற ஆட்களுக்கும் சரி, இடெக் எடுக்கிற ஆட்களுக்கும் சரி, ஜெனரலாக இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி, கொழும்பு யூனிவர்சிட்டியில இருக்குது. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கெலன் யூனிவர்சிட்டியில இருக்குது, ருகுன் யூனிவர்சிட்டியில இருக்குது, வயம்பு யூனிவர்சிட்டியில இருக்குது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஜப்னா, சப்ரகமுவ, ரஜரட்ட. இப்போ ரஜரட்ட இப்ப கொட்டோலிக்கிறது இல்ல, இதை விட வேற லெவல்ல இப்ப ப்ரொமோட் பண்ணி வேற லெவல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி புதுசா ஓபன் பண்ணிட்டாங்க. சரி, அதே மாதிரி வந்து சவுத் ஈஸ்டர்ன் UALS, அதே போல ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து இதுக்காக இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நான் வந்து சப்ஜெக்ட் வைஸா நான் கதைக்கிறேன். பிடெக்ல என்னென்ன யூனிக்ஸ் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நான் சப்ஜெக்ட் வைஸா கதைக்கிறேன். ஒரு சந்தோஷமான முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா இடெக் எழுதும் மாணவர்கள், அதாவது இடெக் மட்டும்தான் இப்போதைக்கு பிடெக் கொண்டு வரல. பிடெக்ல இன்ஜினியரிங் சைட் இல்லையே, சோ அதனால பிடெக்ல இன்ஜினியரிங் ப்ரொவைட் பண்ணலங்கிறதால இடெக்ல இப்போ யூனிவர்சிட்டி கிடைச்சு. அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு நீங்க ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தா தான் அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கும். இலங்கையிலே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தா இலங்கையில ஐலண்ட் ரேங்க்ல இலங்கை மட்டத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், ஜெயபுரம் யூனிவர்சிட்டி போயிடும். எல்லா யூனிவர்சிட்டி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஜெயபுரம் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, IESLங்கிற ஒரு எஃப் நோட் கொடுத்துக்கிறாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் 3 கோர்ஸ்க்கு இப்போதைக்கு கொடுத்தீங்க. 3 கோர்ஸ்க்கு போய் கொடுத்துட்டாங்க. அது என்னது, இது என்ன நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இன்ஜினியரிங் முடிச்ச ஆட்கள்ட்ட கார்ல இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க தெரியும் ஸ்ரீலங்கால மெடிசின் முடிச்சாங்கன்னு சொன்னா படிச்சாங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்காலையும் கொரியன்ல எங்க படிச்சாலும் டாக்டருக்கு படிச்சு ஸ்ரீலங்கால SLMC ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ஒரு எக்ஸாம் எழுதினாக்க ஸ்ரீலங்கால வேலை செய்யும். ஸ்ரீலங்கால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வேலை ஒர்க் பண்ணிடும். அதே மாதிரி ஸ்ரீலங்கால மெட்ஸ் படிச்சாலோ இடெக் படிச்சாலோ எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் இன்ஜினியரிங் ஒரு லெவலுக்கு ஒருத்தர் படிச்சாலும் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அல்லது இன்ஜினியரிங்கோ எனிவே சோ அது படிச்சாலும் அவங்களுக்கு உண்மையிலே அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த ஓபனா சொல்ல போனா ஒரு கிரேட் மாதிரி, ஒரு ஸ்டார் கிரேட் மாதிரி, 5 ஸ்டார் 2 ஸ்டார் அந்த மாதிரி IASL ஒரு கிரேட். இந்த கிரேட் வந்து இடெக் கொடுத்தீங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து நான் மெட்ஸ் படிச்சு இன்ஜினியர் ஆகும்னு நினைப்பீங்க. நான் குறை சொல்ல வரல, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா அதே சப்ஜெக்ட் இடெக் படிச்சு இன்ஜினியர் ஆகாத. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு ஒருத்தன் ஆசைப்படும். சொல்ல போனா நீங்க மெட்ஸ் படிச்சீங்க, கல்குலேஷன் சைட்ல நல்லா ஏறும், நல்ல நாலேஜ் எனக்கு கால்குலேட் பண்ண மெத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் இருக்கு, நான் மெத்தமெட்டிக்ஸ் படிச்சுதான் நான் இன்ஜினியர் ஆகல, நீங்க அந்த சைட் போறதுல எந்தவித தப்பும் இல்லை. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா படிச்சு இன்ஜினியர் ஆகணும், ஏன்னா டெக்னிக்கல் நாலேஜோட இன்ஜினியர் லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க இடெக் எடுக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன். அதே நேரத்துல நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரியும் IESL அப்ரூவல் வந்து மெட்ஸ் படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டி போறாங்க கூட கொடுக்கல. ஓப்பனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஸ்டேஜ்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஜஸ்ட் பாருங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, அடுத்தது என்ன பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ஓகே, ஸ்லைட் இல்லையே. ஓகே, சோ உங்களுக்கு தெரியும் இது சரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி தான் இந்த IESL அப்ரூவல் வந்து உண்மையை சொல்ல போனா மெட்ஸ்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தாங்களுக்கு 3 யூனிவர்சிட்டியில தான் வந்து கொடுத்தீங்கன்னா மெட்ஸ்ல மெட்ஸ்ல யூனிவர்சிட்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். உண்மைதானே? 2A B3 அதுல டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்ல வரும். அந்த மெட்ஸ்ல நான் வந்து மெட்ஸ்ல பிசிக்கல் சயின்ஸை பத்தி கிடைக்கும். சோ அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எவன் சொன்னாலும் எவன் இதை கதைச்சாலும் இதுதான் உண்மை. நீங்க சொன்னாலும் அதுதான் உண்மை. மெட்ஸ்ல யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கஷ்டம். அவ்வாறு யூனிவர்சிட்டி கிடைச்சாலும் அவன் இன்ஜினியரிங் சைட் போனாலும் அந்த இடத்துல IESL அப்ரூவல் உள்ள யூனிவர்சிட்டி கிடைக்கிறது 3 யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்கு. நான் இன்னைக்கு ஃபுல்லா செக் பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் தரேன். சரி, அந்த 3 யூனிவர்சிட்டியில ஒண்ணு மொரட்டுவே, இன்னொன்னு வந்து ஜெஃப்னா, இன்னொன்னு வந்து சம்திங் என்னமோ. சோ 3 யூனிவர்சிட்டி இருக்கு. அதே மாதிரி தான் இடெக்ல லாஸ்ட்
அதாவது 3ஆம் மாசம் வந்து புதுசா அந்த ரூல்ஸ் கொண்டுறாங்க. அந்த ஐஏஎஸ்எல் அப்ரூவல் வந்து இடெக்லயும் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்ரீ ஜெயவர்தன யூனிவர்சிட்டி அதே போல யூனிவர்டெக்னிக்கும் கொடுக்குறாங்க. சரியா? இப்ப விலையை கொள்ளுங்க. மெக்ஸ் படிச்சு உதாரணத்துக்கு இப்ப இந்த நான் சொன்ன 3 யூனிவர்சிட்டி இல்லாம நிறைய வேற யூனிவர்சிட்டி இது. அந்த வேற யூனிவர்சிட்டி போறாங்க ஐஏஎஸ்எல் அப்ரூவல் இல்ல. உண்மையை சொல்ல போனா ஐஏஎஸ்எல் அப்ரூவல் வந்து எடுக்கல. அவங்க வேற எக்ஸாம் செஞ்சு அதை ட்ரை பண்ண வேண்டி வரும். ஆனா இந்த 3 யூனிவர்சிட்டி மெக்ஸுக்கு கொடுத்தீங்கிற மாதிரி இடெக் 2 யூனிவர்சிட்டி கொடுத்தீங்கன்னா அதுல ஒண்ணு இடெக்கான யூனிவர்சிட்டி, அதாவது ஜெயபுரம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்க விலையை கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இடெக்ங்கிறது ஒரு இன்ஜினியரிங் லெவலுக்கு கிட்ட ஈக்குவலா வரக்கூடிய ஒரு கோர்ஸா வந்து இப்போ ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் பாக்குது. நிறைய பேர் வந்து மட்டம் தட்டுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து மெக்ஸ் படிக்க போறாங்க மெக்ஸ் படிக்க போவேன்னு சொல்ல வரல. டெக்னாலஜி மட்டம் தட்டுறாங்களுக்காக நான் ஒரு பதில் தான். எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் நீங்க விலையை கொள்ளணும். இடெக்ங்கிறது இன்ஜினியரிங் லெவலுக்கான ஒரு கோர்ஸாக ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கான ஆதாரம் இந்த ஐஏஎஸ்எல் அப்ரூவல் கொடுத்திருக்கிறது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. சரிதானே? நீங்க நாளைக்கு உங்கள்கிட்ட கேட்பாங்க, குடும்பத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் இடெக் எடுக்கிற ஒரு ஆளா இருக்கு. அப்ப தம்பி என்ன இடெக் படிக்கிறா, அது படிக்கிறது பொய் வேலை அப்படின்னு சொல்றாங்க நிறைய வெளிவா. முதல்ல அவங்களோட வாய போதும் என்னது அவளை கூப்பிட்டு வச்சு அழகா காட்டுங்க, விஷயத்த சொல்லுங்க. இதுதான் விஷயம், இப்படித்தான், இந்த மாதிரி தான், இதுல இன்ஜினியரிங் லெவல்ல நாங்க படிக்கிறோம் விளைஞ்சா இந்த அளவுக்கு நாங்க இதை கிளியரா சொல்லணும். அப்ப நம்ம எல்லாம் விலையை கொள்ளணும். இடெக்கை பொறுத்த மட்டும் ஒண்ணு இடெக்னு இருக்கும், 2வது சப்ஜெக்ட் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி எஸ்எஃப்டின்னு எடுக்கும், 3வது சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் ஐசிடி ஆல்மோஸ்ட் நிறைய பேர் எடுக்கிறது. சோ இது அடிப்படையில எஸ்எஃப்டின்னு சொன்னா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட பார்ட், பேசிக் ஓ லெவல் சயின்ஸ் சம்பந்தமாவும் கொஞ்சம் அட்வான்ஸான சயின்ஸ், அதாவது தொழில்நுட்பத்துக்கு தேவையான விஞ்ஞானம் உங்களுக்கு வரும். நீ ஓ லெவல்ல படிச்ச மாதிரி என்னத்துக்கு இந்த கணக்கு செய்யறோம், ஏன் இந்த கணக்கு செய்யறோம், ஏன் இந்த கணக்கு சொல்றோம், அந்த மாதிரி அங்க இருக்காது. ஆல்மோஸ்ட் தொழில்நுட்பத்துக்கு தேவையான ஒரு மரத்தின் உயரத்தை பாக்குறது நம்மளுக்கு கோணம் சம்பந்தப்பட்ட கணக்கு தேவை. ஒரு காணிட பரப்பளவு அளக்குறதுக்கு பரப்பளவு சம்பந்தப்பட்ட அந்த அறிவு தேவை. ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் மெக்ஸ் இல்லாம வாழை இல்லாத நம்ம யோசிச்சு பாருங்க. ஒரு சில்லறை கடையில இருந்தா கூட கணக்கு ஒழுங்கு பார்க்க தெரியும். அப்ப அந்த தொழில்நுட்பத்துக்கு தேவையான ஒரு மெத்தமெட்டிக் நாலேஜ் வந்து எஸ்எஃப்டி கொடுக்குது. அதை பத்தி இங்க பயப்படுறதுக்கு ஒரு அவசியமே இல்லை. நீ நினைக்கிற மாதிரி ஏ லெவல் மெக்ஸ் சயின்ஸ் லெவலுக்கு இங்க மெக்ஸ் சயின்ஸ் இங்க இல்ல, பேசிக்ஸ் தான். சரியான இடத்துல சரியான நபர்ட்ட நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கும். அதே மாதிரி ஐசிடியை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நான்லாம் ஓ லெவல் ஐசிடி எடுக்காம ஏ லெவல் ஐசிடி எடுத்து பாஸ் ஆகணும் வராது. நான் ஓ லெவல் ஐசிடி எடுக்கலையே, அப்ப ஏ லெவல் ஐசிடி எடுக்கிறது எனக்கு சரியா சாத்தியமா படுமா, எனக்கு படிச்சு கொள்ள ஏழுமாங்கிற டவுட் இருந்தா தயவு செய்து எண்ணத்தை தூக்கி போட்டுங்க. நானும் ஓ லெவல் ஐசிடி எடுக்காம ஏ லெவல் வரும்போது இந்த யோசனை எனக்கு இருந்ததால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனாலதான் நீ ஏ லெவல் ஐசிடி எடுக்கிறது அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க எங்க படிக்க போது புதுவிதமான ஒரு பாடம். சோ அங்க படிச்சதோட கனெக்டா தொடர்ந்து இங்க வரும் அப்படின்னு இல்ல. சரி, இப்ப உங்களுக்கு எஸ்எஃப்டி பத்தி நான் சொல்லிட்டேன், ஐசிடி பத்தி சொல்லிட்டேன். இப்ப நம்மளோட பாடத்துக்கு வரலாமா? மெசேஜ் ஒன்று தாங்க பாப்போம், ஆரம்பிக்கலாமா? ஓகே, வெரி குட். இப்ப ஈட்டிக பொறுத்த மட்டும் நீங்க கொஞ்சம் வாசி, அவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. இவன் எனக்கு இருந்த பிரச்சனை, நான் படிக்கிற நேரத்துல தம்பி ஈடெக் படிக்க வாங்கன்னு போனா முதலாவது யூனிட்னு சொல்லி கூட ஒரு ஹெடிங்க போட்டு ஆரம்பிச்சாங்க. 2வது யூனிட் 3வது யூனிட் அப்படி. நம்மளுக்கு உண்மையிலேயே இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களை பிடிச்சி நான் என்ன செய்யறேன், ஒரு குளத்துல தள்ளி விட்டா நீங்க என்ன செய்வீங்க? எவ்வளவு ஆழம் தெரியாது, எவ்வளவு தெரியாதுன்னு சொல்லி உண்மையிலேயே அந்த ஆழம் வந்து ரொம்ப சின்ன ஆழம், உங்களை விட ஆழம் குறைவான ஒரு குளமா இருந்தாலும் நீங்க பயப்படுவீங்களா இல்லையா? சொல்லுவோம், இப்படி பார்க்க வச்சு தள்ளி விட்டேன். ஏன்னா உங்களுக்கு அதுல ஆழம் தெரியாது, அது டெப்த் தெரியாது. இதே மாதிரி தான் நான் படிக்கிற நேரத்துல கூட இந்த பிரச்சனை இருந்துச்சு. நம்மளுக்கு கூட எவ்வளவு யூனிட்ஸ் இருக்குது, எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, யார் யார் எந்தெந்த யூனிட்ஸ் செய்வாங்க. ஏன்னா இடெக் முந்தியில ஈவன் இப்ப கூட சில இன்ஸ்டியூட்ல 5 டீச்சர்ஸ் இருக்கிற ஆக்களும் இருக்காங்க. சரியா? பேர் சொல்ல விரும்பல, பெரிய ஃபேமஸான இன்ஸ்டியூட்ல கூட இடெக் 5 பேர் இருக்கிற ஆக்களும் இருக்காங்க. சோ நான் சொல்ல வரேன் என்னன்னு சொன்னா, அந்த இடெக்ல மல்டி டெக்னிக்கல் நாலேஜ் தானே. ஏன்னா அதுக்குள்ள நீங்க எலக்ட்ரிக்கல் படிப்பீங்க, எலக்ட்ரானிக் படிப்பீங்க, ஆட்டோமொபைல் படிப்பீங்க, மெக்கானிக்கல் படிப்பீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் படிப்பீங்க, சேவியரின் சம்பந்தமா படிப்பீங்க, மேனேஜ்மெண்ட் படிப்பீங்க, காமர்ஸ் பாடம் லைட்டா இருக்குது. சோ இதெல்லாம் வருதுன்னு சொன்னா அப்ப உண்மையிலே அது ஒரு தனி ஒரு நபரால் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்த ஒரு ஆசான் வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு வந்த ஒரு ஆளிப்பாரு, இல்லாட்டி இன்ஜினியரிங் முடிச்சு வந்த ஒரு ஆளிப்பு ஸ்பெஷலா. அப்ப சிவில் இன்ஜினியர் முடிச்சுட்டு வருவாரு, சிவில மட்டும் தான் அவர் செய்வார், 2 வருஷம் உருட்டுவார். ஆட்டோமொபைல் வேலை செஞ்சு போட்டு கத்தார்ல இல்ல சவுதியில வேலை செஞ்சு போட்டு வந்துட்டு ஆட்டோமொபைல மட்டும்தான் 2 வருஷம் உருட்டுவார். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அப்ப உங்களுக்கும் தெரியாது எவ்வளவு படிக்கணும், எதை படிக்கணும், எந்த யூனிட் ஓடுறதுக்கு போறாங்களா, சரியா போறாங்களா, நாங்க சரியான இடத்துலதான் படிக்கிறோமா, ஏன்னா கருத்து தவளமாய் முடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். அதனாலதான்
நான் உங்களுக்கு தைரியமான சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? இடெக்ல இருக்கிற எல்லா யூனிட்ஸும் நான் தைரியமா சொல்லுவேன். அது எவ்வளவுக்கு படிப்பீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏண்டா அந்த இடத்துல அந்த வழியில ரொம்ப அடி வாங்கி என்ன ரொம்ப விழுந்து எழும்பி வந்த ஒரு ஆள் நான். சரியா? நம்மளுக்கு சரியான முறையில வழிகாட்டல் இல்லாம நான் கொழும்புக்கு போயிட்டு பஸ் எடுத்து கொழும்புக்கு போயிட்டு கொழும்புல புக் ஷாப்ல போய் புக்ஸ் எல்லாம் வாங்கினேன் போய் தேடி தேடி வாங்கினேன். இல்லையா? பொய் சொல்லணும் அவசியம் இல்ல. இறைவன் மீது சான்று நான். சரி, பொய் சொல்லணும் அவசியம் இல்ல. கொழும்புக்கு போய் நான் தேடினேன். புக்ஸ் தேடினேன். இடெக் புக்ஸ் நம்ம வாங்கினேன். ட்ரை பண்ணி வாங்கினேன். என்னத்துக்கு இதை நம்ம முழுசா படிக்கணும், இது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு இந்த வழிகாட்டல் இந்த மாதிரி நம்மளுக்கு யாருமே செய்யல. இப்ப நான் செய்யறவங்க மாதிரி உங்களுக்கு யாரும் செய்ய, ஏன்னா நம்மளுக்கு யாரும் செய்யல. ஓகே, சோ அது அடிப்படையில தான் நான் உங்களுக்கு செய்ய போற விஷயம் என்னன்னு சொன்னா, இடெக்ல என்ன யூனிட் இருக்கு. இப்ப நிறைய பேர் இன்னொரு மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. இடெக் சொன்னா இது இன்ஜினியரிங் சைட் தானே, பாய்ஸ் மட்டும் தானே போறது அப்படின்னு யோசிப்பாங்க. அதே போல வந்து பிடெக் கேர்ள்ஸ் தானே, அப்படிலாம் இல்ல. பிடெக் கேர்ள்ஸ் எடுக்கலாம், பாய்ஸ் எடுக்கலாம். இடெக் கேர்ள்ஸ் பாய்ஸ் எடுக்கலாம். சரியா? அதே போல நம்ம மக்கள் கேட்கிற ஒரு ஒரு விதம் இடெக் தான் பாய்ஸ் மட்டும்தான் எடுக்கிறது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இடெக் எடுத்தாலும் அதுல கேர்ள்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களும் நல்ல லெவலுக்கு போறதுக்கு, இன்ஜினியரிங் லெவல்ல போறது உண்மையிலே கேர்ள்ஸுக்கு சூட்டபிளான இடெக் கோர்ஸ் நிறைய குவான்டிட்டி சேவரிங் சைட் போகலாம். ஆஃபீஸ்ல இருந்து வேலை செய்யற வேலை இருந்தாப்புல ஃபீல்டு விசிட் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஆர்கிடெக்ட் டிசைன் சைட்ல போகலாம். அதே போல வந்து நம்மளுக்கு என்ன செய்யலாம், சூப்பர்வைசிங் லெவலுக்கு போகலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு வந்து கேர்ள்ஸுக்கு பாசிட்டிவான ஃபீல்டு நிறைய இருக்கு. அதே போல இடெக்ல ஸ்பெஷலா கோல் பண்ணிக்கிறாங்க. கம்பாகா விக்ரமராஜா மெடிசின் யூனிவர்சிட்டியில பயோமெடிக்கல் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் கோல் பண்ணிக்கிறாங்க. பார்மசிக்கல் டெக்னாலஜி கோர்ஸ் கோல் பண்ணிக்கிறாங்க. மெடிசின் ஆசை உள்ளாக்கள் இடெக் படிச்சு மெடிசின் ஃபீல்டுக்கு டாக்டர் இல்ல, அந்த டெக்னாலஜி சைடு ரேடியோலஜிஸ், அதாவது ரேடியோலஜி வந்து இந்த எக்ஸ்ரே மிஷின், யூவி ஸ்கேன் மிஷின், இந்த மாதிரி ஸ்கேனிங் மிஷின் சைட்ல டெக்னாலஜி லெவல்ல படிக்கிறது. சரியா? அப்ப அந்த ஃபீல்டு கூட இடெக்ல இப்ப கோல் பண்ணிக்கிறான். லாஸ்ட் இயர் 2021 பெச்சுக்கு கோல் பண்ணிக்கிறான். நான் படிக்க டைம்ல இல்ல, புதுசா கோல் பண்ணிக்கிறேன். என்ன கோர்ஸ்? பயோமெடிக்கல் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி பயோமெடிக்கல் டெக்னாலஜி, பார்மசிக்கல் டெக்னாலஜி. யாருக்கு? இடெக் ஆக்களுக்கு. இல்லையா? சோ இதை விளங்கிக்கணும். எவ்வளவு, அதாவது மெடிசின் ஃபீல்டுக்கு ஹாஸ்பிட்டல் எனக்கு வேலை செய்ய ஆசை அப்படின்னா பார்மசிக்கல் டெக்னாலஜி முடிஞ்சீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம். கொஞ்சம் இன்டர்வியூ படி கவர்மெண்ட் சைட்ல இருக்கு. ஏன்னா இலங்கையை பொறுத்த மட்டும் நிறைய பேர் இன்னொரு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, இடெக் படிச்சா வேலை இல்லை. உண்மையை சொல்லவா, இலங்கையில டாக்டரை தவிர வேற எது படிச்சாலும் வேலை. இடெக் படிச்சா வேலை இல்லைன்னு கொலையா யாரும் சொல்லவா. ஏன் அது வேலை இல்லை? உண்மையிலே டாக்டருக்கு மட்டும் சிலங்கால டிமாண்ட். டாக்டர்ஸ் முடிச்சு எஸ்எல்எம்சி எக்ஸாம் அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னா, ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் எக்ஸாம் ஓகேன்னு சொன்னா நேரடியா எடுத்துருவாங்க. அலேஜா அதே மாதிரிதான். அப்ப இதே டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் கூட்டிட்டு சொன்னா அவங்களும் சிவியை ஃபில் பண்ணி நிரப்பி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா கொடுக்க வேண்டி வரும். விளைஜா அந்த பிரச்சனை ஒன்று வரும். ஏன்? டாக்டர்ஸ்க்கு டிமாண்ட் இல்லைங்கிறதால தான் இப்ப டிமாண்ட் இல்லாத சிச்சுவேஷன் வரும். இப்ப டிமாண்ட் ஆகி டாக்டர்ஸ் தேவை, நிறைய ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் தேவை. அதனால தான் இந்த நிலைமை. இல்லாட்டி இந்தியா மாதிரி டாக்டர்ஸ் முடிச்சாலும் மெடிசின் முடிச்சாலும் நீங்க வந்து ஹாஸ்பிட்டலா போய் வேலை தரும். அப்ப விலையை கொள்ளுங்க. ஸ்ரீலங்கால ஒரே ஒரு ஜாப் மட்டும் தான் யூனிவர்சிட்டி முடிச்சா கவர்மெண்டால அடுத்த நாளே கொடுத்துருவான். ஆனா நீ இடெக் படிச்சா மட்டும் இல்ல, ஆர்ட்ஸ் படிச்சா மட்டும் இல்ல, மெட்ஸ் படிச்சா மட்டும் இல்ல, கொமர்ஸ் படிச்சா மட்டும் இல்ல, எது படிச்சாலும் நீங்க யூனிவர்சிட்டி முடிச்சு ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணி அதுல இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி அதுல எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்ப நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இடெக் படிச்சா வேலை இல்லை. இல்லைச்சா? அதாவது இடெக் படிச்சா வேலை இல்ல, ஸ்ரீலங்கால மெடிசின் தவிர எதை படிச்சாலும் வேலை இல்லை. அப்ப வேலை எப்படி எடுக்கலாம், அதுக்குரிய ப்ரொசீஜர் நீங்க. சரியா? அதை நம்ம மக்களை தவறா வேற மாதிரி மக்களை டிமோட்டிவ் பண்றதுக்காக கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப நாங்க முதலாவது விஷயத்துக்கு போவோம். என்னது? எஸ், இடெக்ல எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, என்னென்ன யூனிட்ஸ் இருக்குங்கிறத பத்தி பார்ப்போம். ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது யூனிட்ஸ், இடெக்ல இருக்கிற முதலாவது யூனிட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இடெக் இன்ட்ரோடக்ஷன், அதாவது தொழில்நுட்பத்துக்கான ஒரு அறிமுகம். தொழில்நுட்பத்துக்கான ஒரு அறிமுகம். உங்களால நான் போட்டிக்கிறது என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பாட வேலைகள், ஒரு ஸ்கூல்ல எத்தனை பாட வேலை. ஸ்கூல்ல 7 பாட வேலை, 40 நிமிஷமா, 40 நிமிஷம் 7 கிளாஸ் இந்த பாடம் செய்யும். ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, நாங்க இந்த 6வது யூனிட் தானே எனக்கு நடந்துச்சு. இந்த 6வது யூனிட் கிட்டத்தட்ட நான் 1 வருஷம் படிச்சேன். ஆனா நான் என்னோட பிள்ளைகளுக்கு 2 மாசத்துல முடிச்சிருவேன். இந்த நிலைமை எனக்கு நடந்ததால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் இந்த பாட வேலையில போடுகிறேன். பிசிக்கல் கிளாஸை பொறுத்த மாட்டல, என்ன இது பிரைவேட் தானே. சோ நீங்க என்னட்ட வந்தீங்கன்னா இந்த 7 பாட வேலை என்ன நடக்காது. உங்களுக்கு 2 கிளாஸ் இந்த யூனிட்டும் நான் முடிச்சிருவேன். இதே நீங்க ஸ்கூல்லனா உங்களுக்கு குறைஞ்ச 7 பாட வேலை போடும். அதான் நான் லெசன்ஸ் பாட வேலைகளை மென்ஷன் பண்ணதுக்கான காரணம், நம்ம பிள்ளைகளுக்கு விளங்கணும் ஸ்கூல்ல எத்தனை பாட வேலைக்கு இந்த யூனிட் செய்யணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்பம் சம்பந்தமான ஒரு அறிமுகம்
அதுதான் நீங்க முதலாவது யூனிட்டா படிப்பீங்க. ஏன்னா எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அது பத்தின அடிப்படையை விளங்கணுமே. ரெண்டாவது யூனிட்ட பாருங்க, இன்ஜினியரிங் டிராயிங். சோ இன்ஜினியரிங் டிராயிங்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஓப்பனா சொல்ல போனா நான் A லெவல்ல நான் வரைஞ்ச டிராயிங்கை தான் நான் யூனிவர்சிட்டிலே வரைஞ்சேன். நினைச்சா அதாவது நான் A லெவல்ல வரைஞ்ச டிராயிங் நான் யூனிவர்சிட்டியில வரைஞ்சேன். எனக்கு 2 டேஸ்க்கு முன்னுக்கு ஒரு பொடியன் மெசேஜ் பண்ணான்னு, சார் உங்களோட டிராயிங்க பார்த்து தான் சார் யூனிவர்சிட்டியில நான் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணேன். சார் உங்களோட ஆட்டோமொபைல் ரெக்கார்டிங் எனக்கு அனுப்புறீங்களா, எனக்கு அடுத்த செமஸ்டர்ல ஆட்டோமொபைல் வருது, ஆட்டோமொபைல் எனக்கு வேணும்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணி ஸ்டேட்டஸ் நான் போட்டிருந்தேன், அது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி. யூனிவர்சிட்டிலேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஆட்டோமொபைல் கிளாஸ் ஆட்டோமொபைல் கோர்ஸ் தான் செய்யறாங்க யூனிவர்சிட்டியில. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆட்டோமொபைல் ஸ்பெஷல் படிக்கிறான். ஸோ ஆட்டோமொபைல் ரெக்கார்டிங் கேட்டேன். ஸோ நான் ஏன் அதை சொல்றேன்னு சொன்னா, நாங்க இங்க படிக்கிறது எல்லாமே A லெவலோட முடிகிற பாடம் அல்ல. நீங்க இதை போய் யூனிவர்சிட்டியில திரும்ப சத்தியமா சொல்றேன், ஷுவரா எக்ஸாம் ஃபேஸ் பண்ணீங்க. ஈவன் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், A லெவல் மெட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டி போன பொடியன் அவனுக்கு கூட டிராயிங் விளங்காமைக்கவும் எனக்கு அவன் ஃப்ரெண்ட் இடெக் பொடியின் ஃப்ரெண்ட் மூலமா கேட்டு என்னோட ரெக்கார்டிங் எடுத்து படிச்ச அந்த டிராயிங். பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை பிள்ளை, இது உண்மை. சரியா? இந்த ஆட்டோமொபைல், இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இந்த இன்ஜினியரிங் டிராயிங் ரெக்கார்டிங் அவன் எடுத்து படிச்சான். ஏன்னா நாங்க யூனிவர்சிட்டியில அதை தான் திரும்ப செய்வோம். இல்லையா? இப்போ நாங்க படிக்கிறதா அந்த ஆர்கிடெக்சர், டிசைனிங், 3D மேக் சாஃப்ட்வேர், ரெவிட் ஆர்கிடெக்சர் சாஃப்ட்வேர், எது நீ செய்யறதா அந்த 3D நாலேஜ், அந்த டிராயிங் நாலேஜ் பேசிக்ஸ் இது இருக்கணும். அப்ப நீங்க விலகி கொடுங்க. இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டான பாடம் இந்த 2வது யூனிட். டைம் போறதே வழங்காது. அதனால எக்ஸாம்ல நிறைய பேர் இதுக்கே ஒரு செலவழிச்சு எக்ஸாம்ல கோட்டை விட்டு அகலிக்கிறான். அப்ப அதை நீங்க சரியான முறையில படிக்கிறது எதுவும் இல்ல. சரியான முறையில படிச்சாலும் சரியான நேரத்துல முடிக்கிற அளவுக்கு படிக்கும். அதுக்குதான் நான் சொல்ல வரேன். நிறைய பேர் இந்த டிராயிங் பாடத்தை நல்லா சொல்லி கொடுப்பாங்க, நல்லா செய்வாங்க. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது டிராயிங் நம்ம ஃபைனல் எக்ஸாம்ல 20 நிமிஷத்துக்குள்ள வரைஞ்சு முடிக்கணும். யாருக்குமே தெரியாது. அது ஏண்டா நான் எக்ஸாம் செஞ்சு வந்த ஒரு ஆளுங்கிறதால அந்த அனுபவத்துல நான் சொல்றேன். அப்ப அதுக்கு எதுவுமே நாங்க பிராக்டிஸ் பண்ணோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஏன் இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாடத்தை 3வது வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இதுக்கு போற படிக்கிற எல்லாமே இன்ஜினியரிங்ல ரொம்ப அந்த ஹார்ட் இன்ஜினியரிங், அதாவது ஹார்ட் இன்ஜினியரிங், சாஃப்ட் இன்ஜினியரிங் செக்டர். ஹார்ட் இன்ஜினியரிங் வந்து கொஞ்சம் நாங்க வந்து தெரியுமே, சிவில் சைட், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல். அப்ப எல்லாத்தையுமே நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு சேஃப்டி தேவை இல்லையா? சோ அதனால சேஃப்டியை பத்தி, முதலுதவியை பத்தி நாங்க 3வது யூனிட்ல படிப்போம். 4வது யூனிட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், அத்திவாரத்துல அடிக்கல் வைக்கிற முதற்கொண்டு கூரை போடுற வரைக்கும், வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் இதுல ஃபுல்லா படிக்கும். நினைச்சா செவர் கட்டுறது, மதில் போகுது, அதே போல ஜன்னல் சைஸ், கதவோட சைஸ், எப்படி செவர் கட்டணும், செங்கல்ல எப்படி கட்டணும், துண்டை கான்கிரீட் கல்ல எப்படி செவர் கட்டணும், கான்கிரீட் எப்படி போடணும், கான்கிரீட் மீள்வலூட்டியல் எப்படி இடணும், கூரையோட கட்டமைப்பு எவ்வாறு இருக்கணும், கடற்கரை பக்கம் நீங்க கூரை போறீங்கன்னா கடற்கரை சைட்ல இருக்கிற காத்து பக்கம் உள்ளான கூரை போடணும், அதுக்கு எவ்வாறு கூரையோட கட்டமைப்பு இருக்கணும், மலைப்பாங்கான மழை பெய்யக்கூடிய இடத்துல இருந்து அதுக்கு எவ்வாறான கூரையை நாங்க அமைச்சு கொள்ளணும். அதே மாதிரி நாங்க எல்லாமே இன்ஜினியரிங் சைட்ல ஃபவுண்டேஷன். அதாவது சிம்பிளா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், சரியா? நாங்க வந்து A லெவல்ல படிக்கிறதான இந்த சப்ஜெக்ட் நீங்க வேண்டாம் போய் கேட்டு பாருங்க. A லெவல் மெட்ஸ் எடுத்து இன்ஜினியரிங் போற ஆட்கள் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன இது திரும்ப படிப்பாங்க. அவங்க A லெவல்ல படிக்கிற ஃபுல்லாவே மேத்தமெட்டிக்ஸ் தான். நாங்க A லெவல்ல படிக்கிற எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம இன்ஜினியரிங் தான் ஃபவுண்டேஷன். ஏன்னா அன்றைக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஒரு சேர் இருக்கிறார், அவர் வந்து படிச்சு கொண்டிருக்கிறார், நஃப்லான் சேர் சொல்லி SFT செய்யறாரு. அப்ப அவரு நான் வந்து 2025 பெஞ்சுக்கு வந்து RLC சுற்று எலக்ட்ரிக்கல் இந்த யூனிட் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் வந்து யூனிவர்சிட்டியில எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் பேசிக் படிச்சு கொண்டிருக்கிறார். அவர் மெட்ஸ் எடுத்து 3 எடுத்து யூனிவர்சிட்டிக்கு போனவரா. நம்ம இன்ஸ்டிடியூட்ல SFTக்கு பிசிக்ஸுக்கு அவர் கிளாஸ்ல போட்டிக்குது. அப்ப அவர் வந்தார், வந்து நான் கிளாஸ் செஞ்சுட்டீங்கிறேன், அப்ப இன்னைக்கு இது பார்த்து கொண்டு சொல்றாரு. இப்படி வந்து பார்த்துட்டு அப்ப நான் கேள்வி கொடுத்துட்டு போறேன், சார் இது உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையை சொல்ல போறேன், நான் என் பேரோட தைரியமா சொல்றேன்டா, உங்களுக்கு தெரியும். சோ நீங்க ஒருவேளை அந்த சேரை நீங்க சந்திச்சா நீங்க கேட்கலாம். அவர் என்கிட்ட கேட்கிற ஒரு வார்த்தை, இந்த பாடம் உங்களுக்கு இங்க இருக்குதா? அவர் யூனிவர்சிட்டியில அதை படிக்கிறாரு. ஏன் இது இருக்குதானே அப்படின்னு நான் சொல்ல, அவர் சொல்றாரு, இது நாங்க யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு சார் அப்படின்னு. அப்ப அவர் சொல்ற உண்மைக்கு நல்ல வேர்த்தான ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறாங்க இந்த A லெவல் பிடெக் சப்ஜெக்ட் சொல்லி. அப்ப விளையுங்கிறது எந்த அளவுக்கு ஆழத்தன்மையான அழகான பாடம், ரொம்ப லேசான பாடம். அதே போல வந்து மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன், கியர் வீல் கால்குலேஷன், ஒரு பொருள் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு எவ்வாறு வலு ஊடு கடத்தலாம், இல்லைச்சா அந்த மாதிரி. அதே போல வந்து ஆட்டோமொபைல் டெக்னாலஜின்னு சொன்னா, அதாவது சோட்டா சொல்ல போனா வாகனத்தை அக்கு வேறு ஆணி வேறா பிரிச்சு மேயர்ன்னு சொல்லுவாங்களே, அதைத்தான் நாங்க செய்வோம் இந்த பாடத்துல. அவ்வளவு டீபெஸ்டான ஒரு பாடம். அடுத்து போற ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல் வயரிங் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். அந்த வீடியோல நீங்க பாருங்க, ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோல
இந்த பிராக்டிகல் செய்யற வீடியோ எல்லாம் அப்ப பிராக்டிகல் செய்யறன்னு சொன்னா அது அதை பத்தின நாலேஜ் நாங்க தியரிட்டிகளை கொடுத்திப்போமா இல்லையா? கொடுத்திட்டோம். சோ அதனாலதான் சொல்றேன் வயரிங் சொல்லுங்க, வீட்டு மின் சுற்று சம்பந்தமாக. அதே போல நம்மளுக்கு தெரியும், நீங்க ஓலோல படிச்சிருப்பீங்க தடைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஆடல் ஓட்டம், நேரோட்டம், ஏசி கரண்ட், டிசி கரண்ட், அதுல இருந்து எப்படி கரண்ட் சப்ளை ஆகிற, என்ன மாதிரி நடக்குற. அதே போல வந்து நாங்க சின்ன சின்ன சுற்றுகள் சம்பந்தமா ஆடல் ஓட்டத்துல சிறப்பியல்பு, ஏசி கரண்ட், வீட்டுக்கு வர கரண்ட் சிறப்பியல்பு என்னன்னு சொல்லி பத்தி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஃபவுண்டேஷன் தான். ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அதாவது நம்மளுக்கு தெரியும் மேனுஃபேக்சரர் சொல்லுவாங்க, மேனுஃபேக்சரர் இன்ஜினியர். அதே போல மில்லிங் மிஷின், ஷேப்பிங் மிஷின், கிரைண்டிங் மிஷின், மிஷினரி சம்பந்தப்பட்ட இயந்திர சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். அடுத்தது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நம்மளுக்கு தெரியும் சின்ன சின்ன அளவுகள் அளக்குற, தாழ்ந்த தடிப்பு அளக்குறதுக்கு, அதே போல வந்து தூரத்தை அளக்குறதுக்கு. அந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு தூரங்கள்ல ஒவ்வொரு அளவுகள் அளக்குறதுக்கு ஒவ்வொரு பொருட்களை ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நாங்க யூஸ் பண்ணுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பத்தி படிக்கிற ஒரு பாடம். சோ இது அவ்வளவு ஃபெஸ்டிவல் உள்ள பாடம். விளைச்சா அப்ப நம்ம மக்கள் யோசிப்பீங்க, என்னடா இது எல்லாமே வருது, எப்படிடா படிக்கிறது? உண்மையை சொல்ல போனா நீங்க ஓலோவில் வரலாறு பாடம் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்னத்துக்கு படிச்சீங்க சொல்லுங்க. அதனால ஏதாவது ஒரு பிரயோசனம் இருக்கிறா? ஓலோல நீங்க படிச்ச வரலாறு பாடம் ஏதாவது ஒரு பிரயோசனம் இருக்கா? முடிஞ்சனா அதோட படிச்சு நாட்டிட வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் படிப்பீங்க. அதுல ஏதாவது கிரிட்டிக்கலா விஷயத்தை கன்சிடர் பண்ணிக்கலாம் ஈக்க. ஆனா இங்க படிக்கிறது ஏ லெவல் சப்ஜெக்ட் தானே. ஏ லெவல் இடெக்ல நீங்க படிக்கிற எல்லாமே நீங்க கண்ணூடாக டெய்லி பாக்குற அந்த கான்செப்ட் தான் படிப்பீங்க. உங்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல படிப்பீங்க, பிராக்டிகலா எல்லாமே கிளியரா படிப்பீங்க. சிவில் அதே போல வந்து ஆட்டோமொபைல் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனிமேஷனா நாங்க படிப்போம். அதாவது நடைமுறையில் இருக்கிற டெக்னாலஜி தான் நாங்க படிக்கிறோம். ஓல்ட் டெக்னாலஜி, ஓல்டு வேர்ஷன்லாம் அங்க இல்ல. எல்லாமே நியூ வேர்ஷன், நியூ டெக்னாலஜி. இப்ப லேட்டஸ்ட் அப்டேட்ல இருக்கிற சில விஷயங்கள் முக்கியம். சிலது கொஞ்சம் பழைய டெக்னாலஜி படிச்சுதான் சில டெக்னாலஜி புதுசா படிக்க வேண்டியும். அதனால சில பாகங்கள் ஆட்டோமொபைல சில விஷயங்களை பழைய டெக்னாலஜி படிச்சு அந்த மாதிரி படிக்க வேண்டியும். சோ இதுல விலகி கொள்ள வேண்டிய விஷயம், நாங்க எல்லாமே என்னது இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன். இந்த நீங்க நான் சொன்ன அவ்வளவு ஹெட்டிங் இன்ஜினியரிங் ஃபீல்டு நீங்க வேலை யூனிவர்சிட்டியில டிகிரி அப்ளை பண்ணுங்க. உதாரணத்துக்கு என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போனீங்கன்னு சொன்ன சூப்பர்வைசர் சேஃப்டி சைட்ல போகலும் சரியா. எங்கட இன்ஸ்டியூட்ல டீச் பண்ண ஒரு சார் ஒரு ஆள் இப்ப சேஃப்டி இன்ஜினியர் துபாயில வேலை செஞ்சிருக்காரு. யாரு? இடெக் படிச்ச ஒரு சார். இடெக் படிச்சுட்டு வயம் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு இப்ப துபாய்க்கு போயிருந்தாரு. இப்ப சேஃப்டி இன்ஜினியரா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அதே போல வந்து டிராஃப்டிங் சைட்ல போகல, அதாவது நீங்க ஆர்கிடெக்ட் டிசைனிங் சொன்ன பேசிக், அதாவது ரெவிட் ஆர்கிடெக்டிங், 3D மேக்ஸ், இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போயிடும். இந்த யூனிட் நீங்க படிக்கிறதால இதுல என்ன ஸ்பெஷல் இருக்குது? கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியரா, சூப்பர்வைசரா இல்லையா, சிவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியரா, கோஆர்டினேட்டரா நீங்க போகலும், மெக்கானிக்கல் இன்ஜினியரா போகலும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சைடுக்கு போகலும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சைட் போகலும், ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் சைட் போகலும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் சைட் போகலும். அப்ப பாருங்க ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன். நீங்க யூனிவர்சிட்டியில போயிட்டு இந்த இன்ஜினியரிங்ல படிக்கலாம். உங்களுக்கு இந்த யூனிட் எந்த யூனிட் நல்லா பிடிச்சிதோ, எந்த யூனிட் நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிதோ, அந்த இன்ஜினியரிங் நீங்க யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணி போனா அந்த இன்ஜினியர் நீங்க படிச்சு அந்த இன்ஜினியரிங் லெவல்ல நீங்க பெரிய லெவலுக்கு வரலாம். அப்ப இதுல கொண்டிருக்கிற சப்ஜெக்ட் என்னன்னா எல்லா இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன். நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த எல்லாமே எல்லாத்துக்குமே இன்ஜினியரிங் முடிக்கல. உங்களுக்கு எந்த யூனிட் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிதோ அதை வச்சு நீங்க அடுத்த ஸ்டேஜ் போலாம். உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நிறைய பேர் ஏழல் முடிச்சுட்டு சரியா, பொதுவா மெட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏழல் முடிச்சுட்டு செய்யற வேலை என்னடா, மெட்ஸை பத்தி கேட்டா மெட்ஸ் தான் இன்ஜினியரிங்கான ஒரு கோர்ஸ். அடுத்து இடெக் ஒரு கோர்ஸ். சார் மெட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏழல் முடிச்சுட்டு சரியா கேட்கிற வேலை, யூனிவர்சிட்டிக்கு நான் என்ன இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன்? எங்க யூனிவர்சிட்டியில 4 இன்ஜினியரிங் கோர்ஸ் செய்யுது. மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. அப்ப எந்த இன்ஜினியரிங் அப்ளை பண்ண அவருக்கே தெரிய மாட்டேன். ஏன் தெரிய மாட்டேங்குன்னா அவர் ஏ லெவல்ல அதை பத்தி படிக்கவே இல்லை. அவருக்கு எலக்ட்ரிக்கல் பத்தின நாலேஜ் ஆல்மோஸ்ட் இருக்காது, மெக்கானிக்கல் பத்தின நாலேஜ் ஆல்மோஸ்ட் இருக்காது, இன்ஸ்ட்ருமெண்ட் சைட்ல இருக்கிற நாலேஜ் இருக்காது, சிவில் சைட்ல இருக்கிற நாலேஜ் ஆல்மோஸ்ட் இருக்காது. அப்ப அவருக்கு அந்த இடத்துல டவுட், அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம எதை எடுக்கிறேன்னு தெரியாம மார்க்கெட் டிமாண்டை பொறுத்து தான் அவர் எடுப்பாரு. சப்போஸ் அவர் அந்த டிமாண்ட் மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்டான கோர்ஸ் அவர் செலக்ட் பண்ணாலும் அந்த இடத்துல அவருக்கு பிடிக்காம போற ஒரு வாய்ப்பே இல்ல அந்த ஃபீல்டுல. இப்ப ஒரு ஆள் அவருக்கு என்ன ஃபீல்டு மார்க்கெட்ல வந்து சொல்ல போனா ஆர்கிடெக்சர் டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன், சிவில் இன்ஜினியர் டிமாண்ட் ஆகின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் என்ன செய்யறாரு? படிக்க போகல, அவருக்கு வெறுச்சு. இப்ப என்ன செய்யற? ஒண்ணுமே பிடிக்காத சப்ஜெக்ட படிச்சு வேலையில. ஆனா இன்டெக்ல அந்த லாட்டி இல்ல. என்ன லாட்டி இல்ல? நம்மளுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எது, நம்மளுக்கு பிடிச்ச இன்ஜினியரிங் ஃபீல்டு எதுங்க நாங்களாவே யூகிச்சு தெரிவு செய்ய நம்மளுக்கான ஆற்றல் ஷுவரா இந்த இடெக்ல கிடைக்கும். சரியா? ஓகே. இப்ப அடுத்த செகண்ட் இயர் சிலபஸ். இது ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம எஸ்எல்எஸ், ஐஎஸ்ஓ, பிஎஸ்ஐ, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட், சிலங்கன் ஸ்டாண்டர்ட், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சம்பந்தமான ஒரு பாடம் படிப்போம். செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் யூனிட்.
ரெண்டாவது பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன். அதாவது மோட்டார்ஸ், ஜெனரேட்டர்ஸ், அதே போல வந்து நம்ம ரோட்ல கரண்ட் கம்பி எல்லாம் போகுது தானே, அந்த கரண்ட் கம்பி பாத்தீங்கன்னா மேல 3 வயர், சைடுல 4 வயர் எல்லாம் போகும். டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இதெல்லாம் டீடைலா நம்ம சும்மா சொல்லுவோம் இதுல 11,000 வோல்டேஜ் போகுது, இது நம்ம மக்கள் எப்படி பார்ப்பாங்க, ஹை வோல்டேஜ் போகுது. ஆனா உண்மையிலே டெக்னாலஜி இந்த யூனிட் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தெரியுமா பார்ப்பான், இது ஏன் இதுல 11,000 வோல்டேஜ் போகுது, சில இடத்துல அபாயம் 33,000 வோல்டேஜ் நடிச்சுப்பான், 33 கேவி நடிச்சிருப்பான். இது ஏன் போகுதுங்கிறது அவனுக்கு தெரியும். சாமானிய மனிதனுக்கு என்ன தெரியும், ஹை வோல்டேஜ் போகுது, என்னத்துக்கு இதுல ஹை வோல்டேஜ் கொடுக்கணும், ஏன் இதுக்குள்ள ஹை வோல்டேஜ் கொண்டு வரணும், அப்பாட்டா டோட் வரும், ஹை வோல்டேஜ் இதுக்குள்ள போகுது அப்படிலாம் யோசிப்பாங்க. அதே போல வந்து நம்மளுக்கு தெரியும், உங்களோட வீட்டுல ஒரு பிரச்சனை வரும், உங்களோட முன் வீட்டுல ஒரு கரண்ட் நிற்கும் போது உங்களோட வீட்டுல கரண்ட் நிற்காது, என்னடா அப்படின்னு சொல்லி பேசி வருவோம், என்னடா இந்த கரண்ட் இந்த சிபி கரண்ட்டுக்கு தான் வேலையா போச்சு, கரண்ட் ஒரு இடத்துல இது இன்னொரு இடத்துல இல்லாம இதுன்னு சொல்லி குழம்பிடுவோம். அப்ப இதுல விலகி கொள்ளுங்க பிள்ளைகள், அது சம்பந்தமான முழு சகல விஷயத்தை நாங்க படிப்போம். சரிதானே? ஓகே. சோ அடுத்தது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், சார் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி. சோ எலக்ட்ரானிக் டெக்னாலஜில வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புக்ஸ் கொஞ்சம் எலக்ட்ரானிக் டெக்னாலஜில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சென்சர் சம்பந்தமா படிப்பீங்க. அதாவது எலக்ட்ரானிக்ல இருக்கிற பேசிக்ஸ் நீ ஓலோல படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது சும்மா ஜஸ்ட் ஒரு பார்ட் தான். இது வந்து என்னோட எலக்ட்ரானிக் பிராக்டிக்கல் இருக்கிற சாமான 10 வீத சாமான்கள், அதாவது ஒரு இதுதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதெல்லாமே இந்த பெட்ரி வச்சிருக்கு, டிரான்சிஸ்டர், ஐசி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஐசி. ஐசில நிறைய வெரைட்டி இருக்குது. ஐசில அதே போல வந்து நம்மளுக்கு இது டிரான்சிஸ்டர், டிரான்சிஸ்டர், அதே போல வந்து நீங்க கெப்பாசிட்டர், இந்த மாதிரி. அதே போல நம்மளுக்கு தெரியும் எல்டிஆர் சென்சர், எல்டிஆர் சென்சர், அதே போல தெர்மோ சென்சர், அதே போல ஹீட் சென்சர், இந்த மாதிரி நிறைய மிஸ் ஆகிட்டு நினைக்கிறேன். ஐ திங்க் வேற ஒரு புக்ஸ்ல நான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க உதாரணத்துக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ரோட்ல போற லைட் எல்லாம் முந்திலாம் நாங்க தான் போய் ஆன் பண்ணுவோம். இப்ப வர டெக்னாலஜி பாருங்க, ஒட்டோவா லைட் ஆன் ஆகுதா இல்லையா, ஒட்டோவா லைட் ஆஃப் ஆகுதா இல்லையா, காலம் 6 மணியான ஆஃப் ஆயிரும், ஈவினிங் 6 மணியா ஒட்டோவா லைட் ஆன் ஆகும். அதை நாங்க இங்க பிராக்டிக்கலா செஞ்சு பார்ப்போம். ஓகே, ஒரு பில்டிங்க்கு நெருப்பு பத்திட்டு வைங்களேன், அந்த நெருப்பு பத்தினா ஒட்டோவா எல்லாம் அடிக்கும் தானே, ஃபயர் அலார்ம் சிஸ்டம், அதை நாங்க இங்க பிராக்டிக்கலா செஞ்சு பார்ப்போம். நீங்க சைக்கிள்ல பூட்டுவீங்க தானே, விஐபி லைட் சொல்லி போட்டு பைக்ல பூட்டிப்பாங்க தானே, அதை நாங்க இங்க செஞ்சு பார்ப்போம். அதே போல வந்து ஸ்மோக் சென்சர் யூஸ் பண்ணி அந்த ஸ்மோக் புகை அடிச்சு சொன்னா எல்லாம் அடிக்கிற மாதிரி நாங்க செய்வோம். அந்த மாதிரிலாம் இருக்கு. சோ அதே போல வந்து நிறைய விஷயம், லாஜிக் கேட்ஸ் நம்ம படிச்சிருவீங்க, ஐசிடி படிச்சவங்களுக்கு தெரியும். ஏ லெவல்ல ஐசிடில படிப்பீங்க லாஜிக் கேட்ஸ் சொல்லி போட்டு என் கேட், ஓ கேட், நோ கேட், எக்ஸோ கேட், எக்ஸ் நோ கேட். அதை நாங்க இங்க ஐசி மூலமா செஞ்சு பார்ப்போம். நாங்க மைக்ல கதைக்கிறோம், அது சத்தமா விரியலாக்கி கேக்குதா இல்லையா, அதை வச்சு நாங்க என்ன செய்வோம், செஞ்சு பார்ப்போம். அதே போல இதை சொல்ல வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் வந்து ஸ்கூல் படிச்சு கொண்டிருக்கும், சரியா, நான் வந்து ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருக்கும் போது ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் சிஸ்டம் சொல்லி போட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்து நான் செஞ்சு, எனக்கு ஒரு சுற்றாடல் முன்னோடின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஒண்ணு இல்லைங்க. அதாவது எங்க மத்திய சுற்றாடல் அதிகார சபையால பாடசாலை மட்டத்துல செய்யக்கூடிய ஒரு 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 முன்னோடி, ஒரு சுற்றாடல் சம்பந்தப்பட்ட முன்னோடி விஷயம். சரியா? அப்ப அந்த சுற்றாடல் முன்னோடி கழகத்துல வந்து நான் வந்து ஒவ்வொரு மெடலா எடுத்துட்டு வரோம். அதாவது சொல்ல போனா வந்து மஞ்சள் பதக்கம், பச்சை பதக்கம், வெள்ளி பதக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில தங்க பதக்கம் வந்து, தங்க பதக்கத்துல இருந்து ஜனாதிபதி பதக்கம். ஜனாதிபதி பதக்கம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அந்த ரணில் இருந்தார் நினைக்கிறேன். சோ ரணில் இருக்கும்போது அந்த இடத்துல அவரோட கையால பெச் நம்மளுக்கு தருவாங்க, பிஎம்சிஹெச். அப்ப அதுக்குரிய தெரிவுக்காக நான் வந்து ஒரு புது விதமான ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று அறிமுகம் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் சிஸ்டம். அதாவது ஒரு சென்சர், அந்த சென்சரை மண்ணில குத்திட்டு அந்த சென்சரை வந்து நாங்க சைக்கிள் கனெக்ட் பண்ணி செட் பண்ணால் என்ன செய்யும், ஒட்டோவா அந்த மண் காஞ்சிச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும், மண் உலர்ந்தால் ஒட்டோவா மோட்டார் வேலை செஞ்சு தண்ணி வரும், மண் ஈரமான ஒட்டோவா மோட்டார் ஆஃப் ஆகும். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் நான் செஞ்சேன். அதை இப்ப நம்மளோட மக்கள் பிடெக்ல இதே எலக்ட்ரானிக் வருது, பிடெக்ல செய்யலாம். ஆர்டினோ போர்டை வச்சு செஞ்சிருக்கேன். அது நாங்க ஆர்டினோ போர்டு இல்லாம டிரான்சிஸ்டரை வச்சு நான் செஞ்சேன். உங்களுக்கு நான் சொல்றது ஆர்டினோ எல்லாம் விளங்காது, உங்களுக்கு போப்போ விளங்கு. நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னேன், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் இருக்கிற நாலேஜை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்ப நீங்க வந்து நீங்க வேணா செய்யலாம், மழை பெஞ்ச ஒட்டவா உடுப்பு, காய் உடுப்பு வீட்டுக்குள்ள வாரமே செய்யலாம். இந்த நாலேஜ் வச்சு எடுக்கலாம். மழை பெஞ்ச உடனே உடுப்பு வெயில போற உடுப்பு, மழை பெய்ய போற ஒட்டவா உடுப்பு அப்படி திரும்புற மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே போல வந்து மழை பெஞ்ச நம்மளுக்கு எல்லாம் அடிக்கிற மாதிரி நாங்க செய்யலாம். நினைச்சா அதே போல நம்ம தோட்ட துறவுகள் செய்யறாங்க நிறைய பேர், இந்த அதாவது முயல் பிரச்சனை, அதே போல வந்து மாட்டு பிரச்சனை,
இந்த மாதிரி மாடுகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாடை பார்த்துச்சு சொன்னா ஐஆர் சென்சரை வச்சு ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து துரத்துறதுக்கு செட்டப் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து இங்க அடித்தளமாக இந்த இடெக்ல, அதே போல செகண்ட் டிகிரி எலக்ட்ரானிக் ஒரு பாடத்துல. அடுத்து ஹைட்ராலிக் கண்ட்ரோல். ஒரு சோட்டா சொல்ல போனா வீட்ல இருக்கிற ஏசி எப்படி வேலை செய்யுது படிக்கணுமா இல்ல HVACன்னு சொல்லுவோம். ஏசி எப்படி வேலை செய்யுது, அதுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன, அதே போல வந்து வாங்க சொல்லுது வெயிட் பண்ணுங்க. ஓகே, அதாவது நம்மளோட பள்ளியில வாங்க சொன்னதால அந்த டைம் கதைக்க எல்லாமே போயிட்டு. ஓகே சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். இப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹைட்ராலிக் கண்ட்ரோல்னு சொன்னா வாகனங்களை தூக்குற பணிக்கிற பெக்கோ நம்ம ஜேசிபி கொடுமே அந்த கண்ட்ரோலுக்குரிய அந்த லிக்யூட் வந்து எதுக்குறால அப்படின்னு எப்படி தூக்கி கொடுக்குது, எப்படி பணிச்சு கொடுக்குது. ப்ராக்டிக்கலா நாங்க இங்க ஒரு ஸ்கூல்ல இந்த ப்ராக்டிக்கல் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டிக்கு போனீங்கன்னா ஸ்கூல்ல பில்டிங்ல அதெல்லாம் ப்ராக்டிக்கலாவே கொடுத்துக்கிறாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நிறைய ஸ்கூல்ல என்னன்னு கூட தெரியாம இன்னும் வச்சுட்டீங்க மக்கள் நிக்கிறான் கட்சி வேலையில. சரி, அடுத்து லெவலிங். லெவலிங் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லெவலிங் நீங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. சோ உங்களுக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை காட்டி உங்களுக்கு விளக்கப்படுத்தின லெவலுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இதான் லெவலிங்ல மட்டங்கால லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நான் இவ்வளவு நாள் ப்ராக்டிகலா நான் கண்ணட அவ்வளவு ப்ராக்டிகல்ஸா அங்க இருக்கு. சரியா, நான் ப்ராக்டிகல் அவ்வளவு சமணம் வச்சுக்கிட்டு தான் கடை வச்சுக்கிட்டேன். சரி, நிறைய சம பெக் பண்ணி சீல் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ப்ராக்டிகல் 200 பேருக்கு போன மாதிரி செஞ்சேன் இந்த ஜனவரிக்கு செஞ்சேன். இந்த ஜனவரி சரியா 2025 ஜனவரி செஞ்சேன். அதுபோல செஞ்சு முடிச்சு அவ்வளோத்தையும் பெக் பண்ணி சீல் பண்ணி வச்சிருது. ஒவ்வொன்றும் உடச்சு காட்டையில சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வெளியால இருக்கிறதால ஒவ்வொன்று எடுத்து காட்டினீங்க. இது லெவலிங் மிஷின். சோ நீங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும். சரியா, இதெல்லாம் ரோட்ல வச்சு அழைப்பாங்களா இல்லையா. சோ அதே மாதிரி ஒரு காணியில பரப்பளவு பாக்குறது, காணியில மரத்துல உயரம் ஏற்ற இறக்கம் பாக்குறது, அதே போல வந்து நீங்க இந்த இதால என்ன வேலை செய்யணும் அவ்வளவு நாங்க படிப்போம். சரியா, அதாவது நீங்க சொல்லுவாங்களே சேவியர்னு சொல்லுவாங்களே, எஸ் அதே தான் இங்க நாங்க படிப்போம். ஈவன் பிராக்டிகலா நல்லா கொஞ்சம் பிராக்டிகலா படிப்போம். நிறைய பேர் வந்து கிளாஸ் செய்யறாங்க, எல்லாருமே செய்வாங்க தான். சிவில் முடிச்சுட்டு வந்து சிவில மட்டும் 2 வருஷம் படிப்பிக்கிறாங்க நிக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு எலக்ட்ரிக்கல மட்டும் 2 வருஷம் படிப்பிக்கிறாங்க. இல்லையா சொல்லுவாங்க நான் எலக்ட்ரானிக் மட்டும் தான் செய்வேன். எலக்ட்ரானிக் தான் மிஞ்சி பண்ண எத்தனை மார்க்ஸ், இடெக்ல 10 மார்க்ஸோ 12 மார்க்ஸோ. அந்த எலக்ட்ரானிக் 12 மார்க்ஸ் 2 வருஷம் படிச்சு வேலைக்கு தான் தம்பி. சரியா, நீங்க தான் யோசிக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பிளம்பிங் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம பிளம்பிங் சைட் தெரிஞ்சா உங்களுக்கு இந்த ஷவர் டேப் கனெக்ஷன், அதே போல கழிவு முகாமைத்துவம் சம்பந்தமாக படிப்போம். அதே போல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, அதாவது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு செலவு மதிப்பீடு செய்தல். இப்ப உங்களோட சூப்பர் சீரியஸ் யூனிட் தான் போகுது BOQ சொல்லி போகுது. செலவு மதிப்பீடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் நாங்க படிப்போம். அதே போல வந்து கடைசியா இவ்வளவுத்தையும் படிச்சவன் சும்மா இது சரியா எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணணுமா இல்லையா, மார்க்கெட்டிங் சம்பந்தமான நாலேஜ் ஒன்று இருக்கணுமா இல்லையா. ஆகவே இது எல்லாத்தையும் வச்சு ஒருத்தர் முகாமைத்துவ நாலேஜ் ஒன்று கொடுக்கறதுக்காகத்தான். அதே போல மார்க்கெட் அனலைஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செயற்படணுமா இல்லையா. சும்மா எல்லாத்தையும் படிச்சு வேலை இல்லையா. சோ அதனால தான் இங்க கொடுக்குறாங்க மேனேஜ்மெண்ட் ஒரு நாலேஜ் அங்க கொடுக்குறாங்க. சரியா, அப்ப இதெல்லாம் படிச்சீங்கன்னு சொன்னா இதெல்லாம் செகண்ட் இயர். ஓப்பனா சொல்ல போனா ஏன்னா 2020 நான் வந்து 2020 நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2021 டிசம்பர் சம்திங் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 2021 டிசம்பர். இப்போ 2022 தான் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆன்லைன்ல. பிசிக்கலா வந்து 2020 இருக்கு. 2020 21 22 23 24 இது வரைக்கும் 5 வருஷம் நான் வந்து என்னோட பேட்ச் இருக்குது. ஸோ இதுல வந்து நீங்க விளைவிக்கணும் 2021 இருந்து நான் இது வரைக்கும் கிளாஸ் செஞ்சு கொண்டு வரேன். என்னோட வந்து பிள்ளைகளுக்கு யாருக்குமே நான் வந்து இடெக் இருக்கிற யூனிட்ஸை நான் முடிக்காம, அதே போல பாஸ் பேப்பர் கேள்வி செய்யாம, மாடல் பேப்பர் கேள்வி செய்யாம நான் இது வரைக்கும் சப்ஜெக்ட் முடிச்சதே இல்லை.
சரியா? அந்த அங்க கொஞ்சம் எலக்ட்ரிக்கல்ல கொஞ்சம் எலக்ட்ரானிக்ல கொஞ்சம் அப்படி தொட்டு தொட்டு செய்யறது. நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போனா இந்த இந்த யூனிட்ல இந்த பக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே என்னோட டியூட் இருக்கு. நினைச்சா இன்னும் நிறைய பேர் டியூட் இல்லாம எழுத கொடுக்குறாங்க. இந்த எழுத வச்சு டைம் வேஸ்ட் பண்றதுல எனக்கு செட்டே ஆகாது. அதே ஃபர்ஸ்ட் இயர் போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் எனக்கு டியூட் இருக்கு. ஈவன் 1வது 2வது 3வது 4வது 5வது 7வது எல்லாம் ஃபுல் டியூட் என்கிட்ட இருக்கு. நினைச்சா இன்னும் நான் நிறைய குரூப்ல பாக்குறது எனக்கு அந்த டியூட்டை கொஞ்சம் போட்டு விடுங்களேன், யாராவது அந்த டியூட்டை போட்டு விடுங்க. எங்கிட்ட வார பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நான் டியூட் கொடுப்பேன். சோ அந்த டியூட்டை வச்சுதான் கிளாஸுக்கு போகும். நான் ஏன் டியூட்டை கொடுக்குறேன்னு சொன்னா எழுத வச்சு படிப்பிச்சா நல்லா டைம் வேஸ்ட் பண்ணலாம், நல்லா பே காட்டலாம் பிள்ளைகளை. ஆனா இங்க என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க கேள்வி செய்த விதம் ரொம்ப குறைவாய். அதனாலதான் நான் வீட்டை முடிச்சிட்டோமா அதுல பாஸ் பேப்பர் கேள்வி செய்த விதம் கூட என்னோட உங்களுக்கு தெரியும். என்னோட வாரம் 26 25 வச்சுட்டு போய் நீங்க கேட்டு பாருங்க. என்னோட வார பிள்ளைகிட்ட நான் ஒவ்வொரு யூனிட் முடிச்ச கையோட அந்த யூனிட்ல இருக்கிற பாஸ் பேப்பர் கேள்வி மேக்ஸிமம் நான் செஞ்சு போட்டு அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதை என்னோட பழக்கமா நான் வச்சுக்கிட்டீங்க. சில கடைசி எக்ஸாம் நெருங்கக்குள்ளதான் பேப்பர் கிளாஸ் போட்டு எல்லா பேப்பர் கிளாஸ் வேற செய்யுது. இங்க நான் அப்படி செய்யுது. ஒவ்வொரு யூனிட்டும் முடிய பாஸ் பேப்பர் கேள்வி நடந்துகிட்டே. இப்போ சும்மா சொல்றேன், உதாரணத்துக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாடம் முடியுதா, முடிஞ்ச கையோட பாஸ் பேப்பர் கேள்வி செஞ்சிருவேன். சில நேரம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாடம் படிப்பிச்சு நிற்கும் போதே பாஸ் பேப்பர் கேள்வி ஒரு எப்படி கேள்வி வருங்கிறத நான் சொல்லி காட்டிடுவேன். சோ இந்த மாதிரி தான் பாடம் போறேன். சரிதானே? ஓகே. சோ நாங்க இப்ப பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் வரும். ஓகே, நிறைய பேருக்கு டவுட் வரும். என்ன டவுட் வரும்? பிடெக்ல வந்து பிராக்டிகல் இருக்கிறேன். அப்ப நாங்க எப்படி பிராக்டிகல் செய்யறோம்? எக்ஸாம் படிச்சு ஒவ்வொரு யூனிட் படிக்கும் போது நாங்க பிராக்டிகல் செய்யணுமா? அப்படி இல்லண்டா அது என்ன, அது எப்படி செய்யணும்? உண்மையை சொல்ல போனா வளமையான நடைமுறை, எக்ஸாம் முடிஞ்சு பொறுத்து உங்களுக்கு பிராக்டிகல் வேற அட்மிஷன் வரும். பிராக்டிகல் அட்மிஷன் வேற எக்ஸாம் ஏழு எக்ஸாம் முடிஞ்சா பொறுத்து உங்களுக்கு பிராக்டிகல் வரும். அப்ப ஏழு எக்ஸாம் முடிஞ்ச கையோடயே நான் பிசிக்கலா புத்தகத்துக்கு பிள்ளைகளை நான் வந்து வர வைப்பேன். போன வருஷம் ஜனவரி மாசம் 200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 190 கிட்ட 200 ஸ்டூடெண்ட்ஸ் வைப்பேன். 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க, புத்தகத்துக்கு வந்துருந்தாங்க. இதுல புத்தள பிள்ளைகள் சொல்ல போனா புத்தளத்துல இருக்கிற பிள்ளைகள் சொல்ல போனா கிட்டத்தட்ட 18-20 பேர் தான். மிச்சம் 180 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியூர்ல இருந்து வந்தாங்க. ஜப்னால இருந்து. இந்த மாதிரி ஜப்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் இங்க பிராக்டிகல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி எக்ஸாம்ல முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் இங்க பிராக்டிகல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி கேகால டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் இங்க பிராக்டிகல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ். வவுனியா டிஸ்ட்ரிக்ட்ல 3வது இங்க பிராக்டிகல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ். தெனுஜான்ஸ் எல்லாம் இங்க வந்தாங்க. போட்டோ ப்ரூஃபோட என்ன இருக்கு. சரியா? அதே மாதிரி தான் அதே மன்னா டிஸ்ட்ரிக்ட்ல 8வது 7வது இங்க பிராக்டிகல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் ஐலண்ட் செகண்ட், இலங்கையிலே 2வது வந்தது இங்க பிராக்டிகல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் இன்னொரு டவுட் வரலாம், சார் நாங்க வந்து இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்கு சார், புத்தகத்துல தங்கி இருந்து படிப்போம். நான் எப்படி ஹாஸ்டல் தான் தங்கி தான் சார் நான் படிக்க போறேன். அதே நான் புத்தகத்துல இருந்து படிச்சுட்டு போறேன். உங்கள்கிட்ட இடெக் படிச்சுட்டு மத்த உங்கள்கிட்ட இன்ஸ்டியூட்ல நான் மத்த பாடங்களை படிக்கிறேன். உங்கள்கிட்ட மட்டும் நான் இடெக் படிச்சுட்டு ஆன்லைன்ல மத்த மாதிரி சேர மாட்டேன், நான் எஸ்எஃப்டி ஐசிடி படிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறாக்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்க இருந்து நீங்க தங்கி படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அதுக்குரிய ஏற்பாடுகள் தான் அங்க நாங்க வச்சிருக்கோம். அது உங்களுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணி தரலாம். நீங்க ஆன்லைன்ல வீட்டுல இருந்து இடெக் படிக்கலாம், எஸ்எஃப்டி படிக்கலாம், ஐசிடி படிக்கலாம், நோ ப்ராப்ளம். அதே போல உங்களுக்கு பிசிக்கலா படிச்சா தான் இங்க ஏறுண்டு சொன்னால் நீங்க எங்க வந்து படிச்சாலும் அதுக்குரிய ஆசிரியர் டீம், பெஸ்ட் டீம் ஒன்று நாங்க பிசிக்கலா வேற வச்சிருக்கோம். ஆன்லைன்ல இருக்கிற டீம் இங்க இல்ல, இங்க இருக்கிற டீம் வந்து வேற. இங்க இருக்கிற டீமும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் நாங்க வச்சிருக்கோம். சோ உங்களுக்கு பிசிக்கலா படிச்சதை விளங்கும் அப்படின்னு நீங்க அதை வேணா ட்ரை பண்ணலாம். அது பிரச்சனை ஒண்ணு இல்ல. சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். போட்டோஸை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இங்க வந்து பிராக்டிகல் செய்யற போட்டோஸ் சின்ன போட்டோஸ் கொஞ்சம் காட்டுற பாருங்க. ஓகே, அடுத்தது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த பிராக்டிகல் சம்பந்தமான போட்டோஸ் காட்டப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க, எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி போடுகிறது. இது எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் போடுகிறது. நம்ம இடெக் பிராக்டிகல் சாமான் இது ஜஸ்ட் ஒரு 30% தான். இன்னும் 70% இந்த போட்டோல காட்டலாது, ஒரே டைம்ல காட்டலாதுங்கிறத வேற வச்சிருக்கேன். சோ அதை பாருங்க, செங்கல் கட்டுமானம் கட்டி பாக்குறாங்க, பிளம்பிங் செஞ்சு பாக்குறாங்க. இங்க பாருங்க, வயரிங் ஃபுல்லா வயரிங் தான், ஹவுஸ் வயரிங். சரியா? அடுத்தது ஓகே, நான் இந்த போட்டோஸ் போட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த பிள்ளை தான் வவுனியா டிஸ்ட்ரிக்ட்ல 3வது. சரியா? ஓகே, சரி, இந்த நீல கலர் தேனுஜான் சொல்லி இந்த பிள்ளை வவுனியா டிஸ்ட்ரிக்ட் 3வது இங்க பிராக்டிகல் வந்த பிள்ளை. அதே போல இந்த போட்டோ போட்டுக்கிறது எல்லாமே இடெக் கேர்ள்ஸ். நம்ம மக்கள் கேட்கிற பிரச்சனை என்ன சொன்ன, இடெக் எடுத்தா கேர்ள்ஸ் எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இல்லைங்க, இடெக் கேர்ள்ஸ் தாராளம் எடுக்கலாம். கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல போற மாதிரி கேர்ள்ஸுக்கு அந்த இன்ஜினியரிங் நிறைய ஃபீல்டு இருக்குது. ஓப்பனா சொல்ல போனா நான் பிடெக் சேர் நீங்க இப்ப கேட்டு பாருங்க, அவங்க கூட என்ன சொன்ன ஒரு விஷயம், பிடெக்ல இருக்கிறது எல்லாமே
தியரி பார்ட், நோட்ஸ் பார்ட்ஸ் தான் கூட. இங்க எல்லாமே பிராக்டிக்கலான விச்சுவலா விளங்கக்கூடிய பாடம். சோ இதுல நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், நான் பிடெக் எடுக்க வேணாம்னு சொல்ல வரல, சரியா? இடெக் தான் எடுங்கன்னு சொல்ல வரல. அவங்களுக்கு நோட்ஸா நான் படிச்சு பாஸ் ஆகி நல்லா பெஸ்டா எடுக்கணும்னா நீங்க பிடெக் தாராளமா ட்ரை பண்ணுங்க. எனக்கு அக்ரிகல்ச்சர் சைட் தான் போகணும், எனக்கு வந்து ஃபார்மிங் சைட் தான் ஆசை, எனக்கு மீன் வளர்ப்பு சம்பந்தமான விஷயம் படிக்கணும், கடல் வளர்ப்பு, அந்த கடல் சம்பந்தம் மீன் வளர்ப்பு ஃபார்மிங் சைட் இது, அல்லது நம்மளுக்கு அந்த உங்களுக்கு தெரியும் அக்ரிகல்ச்சர் விவசாயம் அந்த சைட் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க, நீங்க அந்த பெஸ்டா ட்ரை பண்ணலாம். இல்ல நான் வந்து கேர்ள்ஸுக்கு நான் சொல்ல வர விஷயம், நான் வந்து எனக்கு இப்போ கியூஎஸ் சைட்ல ஆஃபீஸ் சைட்ல வேலைக்கு போகணும், அப்படி வந்து எனக்கு லெவலிங் சைட்ல சேவரிங் சைட்ல போகணும், அதே போல எனக்கு ஏசி ரூம்ல இருந்து வேலை செய்யறதா கூட இடெக் சைட்ல போகலாம். நிறைய வேலை சரியா? நீங்க நினைக்கிற மாதிரி இடெக் படிச்சா அந்த வெயில நின்று வேலை செய்யற, இன்ஜினியர்னால வெயிலுக்குள்ள தான் நிக்கிற அந்த விளையாட்டு வேலை, அது சில ஃபீல்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வெயிலுக்குள்ள தான் நின்றாகும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கேர்ள்ஸுக்கு நான் யூனிவர்சிட்டியில வயம்பு யூனிவர்சிட்டி, நான் இடெக் படிச்சு எனக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சு நான் போனது வயம்பு யூனிவர்சிட்டி. அந்த வயம்பு யூனிவர்சிட்டியில வந்த கேர்ள்ஸ்ல ஒரே ஒரு முஸ்லிம் கேர்ள்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 20 எல்லாமே சிங்கிள் கேர்ள். அதுல அந்த கேர்ள்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ண ஒரு ஃபீல்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி, அதாவது பாரந்துக்குற வேலையில அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சின்ன சின்ன காம்போனன்ட் அதை நிறைய செலக்ட் பண்ணி தான். அதே போல நானோ சயின்ஸ் டெக்னாலஜி ஒரு கேர்ள் செலக்ட் பண்ணாங்க, முஸ்லிம் கேர்ள்ல ஒரு கேர்ள் நானோ சயின்ஸ் டெக்னாலஜி எடுத்தா. நானோ மெட்டீரியல் சைட்ல கார்மெண்ட் சைட்ல செலக்ட் போவோம், அந்த மெட்டீரியல் சைட் படிச்சேன். கார்மெண்ட் சைட்ல வந்து இந்த உடுப்பு சம்பந்தப்பட்ட அந்த மெட்டீரியல் சம்பந்தமான விஷயங்களை அந்த ஃபீல்டுக்கு போறாங்களா. சோ அந்த மாதிரி பயோமெடிக்கல் டெக்னாலஜி, பார்மசிக்கல் டெக்னாலஜி கேர்ள்ஸ். நான் இந்த விஷயத்துல சொல்ல வர விஷயம் கேர்ள்ஸை பத்தி தான் எனக்கு கதைக்கிறேன். நிறைய பேர் அந்த தப்பான இடத்தை வச்சுக்கிறான். இதுல பாத்தீங்கன்னாலே இந்த கேர்ள் வந்து கெண்டில இருந்து வந்த பிள்ளை, இந்த கேர்ள் வவுனியா, இந்த கேர்ள் வந்து வெலிகம, சோ நினைச்சா அதுல இந்த கேர்ள் வந்து அம்பாறு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மன்சூரான்னு சொல்லி போட்டு இந்த எங்கால கொஞ்சம் கேர்ள்ஸ் 5 பேருக்கு இந்த மாதிரி ஹெட்டன்ல இருந்து வந்து கேர்ள்ஸ். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா புத்தகத்துக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து தனியா வந்துக்கிறான். சோ அது உண்மையிலேயே பெரிய விஷயம். மாஷாஅல்லாஹ் வந்த யாருமே ஃபெயில் இல்லை, அது ஒரு சந்தோஷமான விஷயம். சரியா? ஓகே, அடுத்தது சரி, இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன். சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நான் ப்ளே பண்றேன், ஜஸ்ட் பாருங்க. உங்களுக்காக நான் தயாரிச்ச இந்த வீடியோவை கொஞ்சம் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள், அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு கிளீனா அந்த பார்க்கலும் உங்களுக்கு. சரியா? நீயும் வெல்ல உழைப்பை கடந்தால் கதவுகள் திறக்கும், கனவில் காணும் நீச்சம் உருவாகும், தடைகளை தாண்டி வெற்றி தேடும், கனவுகள் உயரும், போராடும் கணம் நம் நம்பிக்கை வளர்க்கும், இது வேடும் மகிமை புத்தளம் வழிந்து தரம் உயர்த்த நீயே தொடுகிறாய் உன் வெற்றி விழா. அறிவியலின் பாதை உன்னை கற்றுக் கொடுக்கும், தொழில்நுட்பத்தின் ஜாடை உன்னை உயர்த்தும், சந்தேகமே காணாமல் போகும், உணர்வுகளில் சூரியன் போல் ஒளி கொண்டு வா, ஓட்டத்தில் வழிமுறைகள் கற்று
அமர்ந்து ஒதுங்காமல் கற்கும் முனைவோம். வெற்றியின் படிகள் உன் கையில் வருகிறது. பிள்ளைகள் பாத்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வருதா? ஒரு மோட்டிவ், வேற லெவல் ஒரு வைப் ஒன்று வருதா? சொல்லுங்க, வருதா இல்லையா? ஏதோ உள்ளுக்கு இந்த ஒன்றும் ஒரு வரலையா? ஓகே, அதாவது நான் வந்து இது வந்து கிரியேட் பண்ண ஒரு சாங் தான். டெக்னாலஜிக்காக புத்தர் எம்ஐடியை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு சாங். ஸோ உங்களுக்காக நான் வந்து டெடிகேட் பண்ணி போடுறேன் இந்த சந்தர்ப்பத்தில். ஓகே, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்கிறோம். சரியா? ஓகே, நாங்கள் பார்த்ததுல அடுத்த ஸ்லைடுக்கு போகலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். ஸோ இன்னொரு டைம் ஒன்று தாங்க. ஓகே, சரி, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். என்னன்னு சொன்னா, இப்ப நிறைய பேர் வந்து இடெக் படிச்சா இன்ஜினியர் ஆகலாம், அந்த ஒரு டவுட் கேள்வி இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. உண்மையை சொல்ல போனா பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொன்ன யூனிட்ஸை நீ வச்சு நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாமே இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன். இன்ஜினியர் அப்படின்னு என்னடா அது இன்ஜினியர்? நிறைய பேர் யோசி, என்னடா இன்ஜினியர்? இன்ஜினியர்னா மெட்ஸ் படிச்சா மட்டும்தான் ஏழுமா? ஓப்பனா சொல்ல போனா, ஒரு கம்பெனில 10 வருஷம் வேலை செஞ்சவன் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும், ஓலோல் ஃபெயில் ஆகி எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சிருப்பான், அவன் இன்ஜினியர் ஆக இயலுமே. இன்ஜினியர் பொசிஷனுக்கு போக இயலும். இன்ஜினியருங்கிறது ஒரு ஜாப் டைட்டில், அவ்வளவுதான். நினைச்சா டீச்சர்னா என்ன? டீச்சர் நான் சொல்லுங்க, ஒரு சிறந்த முறையில ஒரு கல்வியை ஒரு மாணவர் ஒரு நபருக்கு வழங்கக்கூடிய ஒரு தானே அவன் டீச்சர், அவன். சரி, அப்பா ஃபாதர் என்ன? நம்ம முஸ்லீம் படி வாப்பா என்ன? கல்யாணம் முடிச்சு புள்ள கிடைச்சா வாப்பா. வாப்பான்னு சொல்லி பட்டம் படிச்சுட்டா வரானும், வாப்பான்னு ஒரு பேர் எடுக்கிறது டிகிரியை முடிச்சுட்டு வரணும் இல்லையே? அதே மாதிரிதான் இன்ஜினியர். இன்ஜினியருங்கிறது தம்பி படிச்சவனும் ஆகலாம், படிக்காதவனும் ஆகலாம். அது அவனுக்கு வேலை செய்யற இடத்த பொறுத்து. அதே தான் நம்ம மக்கள் எல்லாம் மைண்ட் செட் ஆக்கி வச்சிருக்காங்க. இது வந்து இன்ஜினியர் ஆண்டா நாங்க வந்து மேக்ஸ் படிச்சு அங்க இந்த யூனிவர்சிட்டி போய் அங்க அப்படி போய் அப்படின்னு இடெக் படிச்சா அழகா நாங்க டிகிரி அப்ளை பண்ணி டிகிரி முடிச்சு, அந்த டிகிரி முடிச்ச உடனே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணி கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இன்ஜினியர் பொசிஷனுக்கு போனா நிறைய மக்கள் எனக்கு தெரிஞ்ச மக்கள் இருக்கிறாங்க. இல்லைச்சா? இன்ஜினியருங்கிற ஒரு விஷயம்ங்கிறது பெரிய கொம்பு வச்ச ஒண்ணுமே இல்லை. சரியா? நம்ம மக்கள் அதை வச்சு நம்மள டிமோட்டிவ் பண்றாங்க. இப்ப நீ என்னடா நீ வந்து நார்மல் கோர்ஸ் தானே படிச்சிட்டீங்களா? நல்லா விளையாடுங்க. இடெக்ங்கிறது மட்டும் இல்ல, ஏ லெவல் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நான் ஷோர்ட் கோர்ஸ் பண்ணி நான் யூனிவர்சிட்டி போறேன், பிரைவேட்ல படிக்க போறேன், காசு இருந்தா பிரைவேட்ல படி, பிரச்சனை இல்லை. ஆனா எங்க சுத்தி போனாலும் இலங்கையில நீ கொஞ்சம் எங்க சரி வேலை செய்யணும்னு சொன்னா, அல்லது ஏதாவது ஒரு வாயில நீ ஒரு வெல் குவாலிஃபைடான ஒரு ஆள்னு சொல்லணும்னு சொன்னா, நீ ஏ லெவல் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு மஸ்ட். ஏழுக்கு அப்புறம் நீ கவர்மெண்ட்ல படிக்கிறியோ பிரைவேட்ல படிக்கிறியோ அது உன்னோட இருக்கும். அதை நான் பொதுவாக சொல்லுவேன். நிறைய மக்கள் யோசிக்கிறேன், நான் வந்து பிரைவேட் படிக்க ஆசைப்படுறேன், அப்ப ஏ லெவல் முக்கியமா? மஸ்ட், ஏ லெவல் முக்கியம். ஏ லெவல் படிச்சாதான் நீ படிக்கிறது இல்லையா, அது ரெண்டாவது விஷயம். உனக்கான அந்த ஒரு, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மெச்சூர்டுன்னு சொல்லுவாங்க, மெச்சூர்டு வரும். நீ ஸ்கூல்ல பழகிற விதத்தை பொறுத்து உனக்கு ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்கும். உனக்கு அந்த திறமை, அந்த வயசுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வரும்டா. நிறைய பேர் சொன்ன, நான் வந்து உண்மையை சொல்ல போனா, நான் ஓ லெவல் படிச்சதுக்கு ஏ லெவல் படிச்சதுக்கு நான் நிறைய வித்தியாசம் பாத்திக்கிறேன். சரியா? நீ படிக்கிறது படிக்காத ரெண்டாவது விஷயம், ஏழோங்கிறது இல்ல. ஆனா ஏழோல் படிச்சா உனக்குன்னு ஒரு திறமை ஒண்ணு, உனக்குன்னு ஒரு அந்த வயசு வரக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உனக்குன்னு ஒரு ஐடியா தான் உருவாகும். நிறைய சின்ன பிள்ளை தரமா நீங்க ஓலோட போயிட்டு அபியை போயிட்டு போறது போய் ஓலோல் போய் போற நிறைய பேர் ஈக்கிறாங்க. இல்ல ஓலோல் முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செஞ்சுட்டு, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2 வருஷம் செஞ்சு, அதுக்கப்புறம் டிப்ளமா லெவலுக்கு 3 வருஷம் படிச்சு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் 2 வருஷம் படிக்கலாம். அந்த ஃபவுண்டேஷன் இல்லாம ஏழோல் மூலமா போனாக்கள் நிறைய பேர். சரிதானே? இதை நீங்க விளங்கி கொள்ளணும். நாங்க எந்த அளவுக்கு இந்த இடத்துல இந்த டெக்னாலஜி முக்கியத்துவம் படுத்தணும். நம்மகிட்ட 4 பேர் கேட்பாங்க, வந்து டெக்னாலஜியில என்னத்தான் படிக்கிறாய், எதை படிக்கிறா, எப்படி படிக்கிறா, என்ன பாடம் அதுக்குள்ளேன்னு கேட்டா நீங்க தைரியமா சொல்லணும். சரியா? என்ன சொல்லணும்? நாங்க இப்படித்தான் இந்த பாடம் எல்லாம் படிக்கிறோம், இந்த ஃபீல்ட்ல போறோம், IESL அப்ரூவல் இப்ப டெக்னாலஜி கொடுத்தீங்கிறாங்க. ஆகவே முந்தி நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னா எனக்கு கூட சொல்லுவானோ, எனக்கே சொல்லுவானோ, இடெக் வந்து சும்மா உசுப்புக்கு கொண்ட பாடம், அழிச்சலுக்கு கொண்ட பாடம், ஆத்தலுக்கு கொண்ட பாடம் சொல்லுவான். இப்ப அதை கதைக்க இல்லாத சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு. என்ன காரணம்? அதுல IESL அப்ரூவல் வந்து இப்ப அடுத்த வயம்பை யூனிவர்சிட்டி கொடுக்க போறாங்க. எனக்கு நியூஸ் வந்துச்சு உங்களுக்கால. அடுத்த வயம்பை யூனிவர்சிட்டி கொடுக்க போறாங்க. அப்படி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி கொடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா இனி வந்து இன்ஜினியரிங்கா அது ஆல்மோஸ்ட் 2 ஃபீல்டுல ஆகல. ஒன்று மெட்ஸ் படிச்சு அல்லது இடெக் படிச்சு,
எனக்கு தெரிஞ்ச மட்டும் நீங்க கொஞ்சம் டெக்னிக்கலா படிச்சு கொஞ்சம் ப்ராக்டிகலா படிச்சு கொஞ்சம் நாலேஜபிளா படிச்சு போறேன்னு சொன்னா இடெக் ஃபீல்ட்ல சரி செய்யுங்க. இல்ல நான் வந்து மெத்தமெட்டிக்கலா படிச்சு போக ஆசைன்னு சொன்னா நீங்க மெட்ஸ் செலக்ட் பண்ணலாம். அது மெட்ஸ் வந்த விஷயம் நீங்க மெட்ஸ்ல படிக்கலாம். உண்மையை சொல்ல போனா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்றேன். இடெக்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் எடுக்கிறாங்களா ஷுவரா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ஸ்க்கு ஒரு 50 பேர் அதாவது 30 பேர் 40 பேர் ஷுவரா யூனிவர்சிட்டி போறதுக்கு வாய்ப்பு கூட. ஏன்னா இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ற வீதம் மாணவர்களுடைய வீதம் ரொம்ப குறைவுங்கிறதால கொஞ்சம் அந்த சைட்ல வாய்ப்பு கூட. இதனால நம்மளுக்கு இருக்கிற சான்ஸை நாங்க யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு இன்னைக்கு கொண்டு நேற்று இன்னைக்கு 2 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் நான் ஏழு பயோ படிச்சேன் 2 இயர்ஸ் எனக்கு இடெக் படிச்சு போகலுமா. நான் சொல்லி தாராளமா போயிருந்தேன், ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்கிட்ட 2021ஆம் ஆண்டு பேச்சு நான் ப்ரூஃபோட கதைக்கிறேன். 2021ஆம் ஆண்டு பேச்சு ஏழோல மெட்ஸ்ல 2 எஸ் படிச்சு வந்தாங்க. 2 எஸ் படிச்சு இங்க வந்து நான் வந்து இடெக் படிக்க போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து முதலாவது தடவை எக்ஸாம் செஞ்சு 2 டேஸ் தான் இடெக் படிக்க போறேன்னு வந்தான். வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஓகே நான் படிக்கிறேன்னு சொல்ல அவனுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் இடெக்னாலே 3 பாடம் தானே. ஒன்னு இடெக், இன்னொன்னு எஸ்எஃப்டி, இன்னொன்னு வந்து ஐசிடி. ஐசிடிக்கு பதில் அவன் என்ன தெரியுமா எடுத்தான், மெட்ஸ் படிச்ச மாணவனுங்கிறதால ஐசிடி எடுக்காம மெத்தமெட்டிக்ஸ்ல ஒரு பாடம் பக்கெட் சப்ஜெக்ட்ல இருக்கு. ஏ லெவல்ல மெத்தமெட்டிக்ஸ் 7 சரியா, அந்த பாடத்தை அவன் எடுத்து. அப்ப அவனுக்கு மெட்ஸ் படிக்கல, அது மெத்தமெட்டிக்ஸ் படிக்க தேவை. ஏன் படிக்கல, அவன் ஆல்ரெடி மெட்ஸ் படிச்சாலே அதோட கொஞ்சம் நோம்பலான பாடம் மெத்தமெட்டிக்ஸ். ரெண்டாவது எஸ்எஃப்டி அவன் பெருசா படிக்கல. ஏன் படிக்கலன்னு சொன்னா அவனுக்கு ஆல்ரெடி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் படிச்சுட்டு வந்துட்டானே. அதனால அதோட ரொம்ப நார்மலான சின்ன பாடம் தான் இதுக்குள்ள அப்ப அதை படிக்கல. அவன் என்னட்ட முழுசா இருந்து படிச்சது அந்த இடெக் எடுத்துல அவனுக்கு வந்தது A2B ரிசல்ட்ஸ் யூனிவர்சிட்டி கிடைச்சது. இருந்தாலும் அவனுக்கு என்ன ஆசைன்னு சொன்னா ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், அதாவது பிளைட்டுக்கு இன்ஜினியர் ஆகணும், பிளைட் இன்ஜினுக்கு இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி போட்டு ஆசைப்பட்டிருந்தான். ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் போனாரு, ஸ்ரீலங்கன் ஏவியேஷன் காலேஜுக்கு அப்ளை பண்ணாரு. அவருக்கு அந்த யூனிவர்சிட்டி கோர்ஸ் கிடைச்சது. இப்ப அங்க படிச்சு கொண்டிருக்கிறாரு. அன்னைக்கு நம்மளை கண்டு சந்திச்சு சந்தோஷப்பட்டு கழிச்சிட்டு போற போட்டோ நான் காட்டினா ஃபிளைட்டுக்குள்ள. நம்மளுக்கு ஆசை, நம்மளுக்கு சந்தோஷம். அடைய நம்ம படிச்ச மாணவன் ஏழோ மெட்ஸ்ல 2 சம்திங் எடுத்து போட்டு இடெக் வந்து பாஸ் ஆகிட்டு போனா. அதனால பார்த்தா நம்மளுக்கு இந்த ஃபிளைட் கிளிக்கிற போட்டோ சும்மா காட்டுறோம், சந்தோஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து ஏழோ மெட்ஸ் படிச்சுட்டு போதே கடைசி 6 மாசம் நதீம் முஸ்கின்னு சொல்லி 2 பேர் படிக்க என்னது பயம் வந்தது. நம்மளுக்கு விளங்கிட்டு நம்ம கிளாஸ்லயே கடைசி வாரம் பாஸ் ஆக மாட்டேன்னு ஒரு பயத்துல வந்து இடெக் படிச்சு யூனிவர்சிட்டி போமாங்கிற ஒரு யோசனையில இருந்தவங்க மெட்ஸ் படிக்கும் போது இங்க வந்து யூனிவர்சிட்டி கிடைச்சி ஒருத்தன் வந்து ரஜரட்ட யூனிவர்சிட்டி, ஒருத்தர் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கிடைச்சது 2 பேருக்கு. அப்படி மெட்ஸ்ல வந்து இடையில விட்டுட்டு வந்தாங்க. 6 மாசம் படிச்சான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு தம்பி வரலாறுகள், சரியா நிறைய வரலாறு. இன்னைக்கு கூட 2 பேர் என்ன கேட்டாங்க, பயோ படிச்சு ஃபெயில் ஆகி 2 பேர் என்ன வந்து கேட்கறாங்க, சார் நாங்க படிக்கலுமா, தாராளமா படிக்கலும். சோ நான் ஏன் சொல்ல வாரேன்னு சொன்னா, இப்போ உள்ள ஸ்கோப்பை பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டியில பொறுத்த மட்டும் நம்மளுடைய தமிழ் பேசும் மாணவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எங்க யூனிவர்சிட்டியில பொறுத்த மட்டும் நான் படிச்ச யூனிவர்சிட்டி பொறுத்தல கிட்டத்தட்ட 200 பேர் வைங்களேன், வெறும் 20 பேர்த்து தமிழ் பேசுறாங்க. வெறும் 20 பேர், மிச்சம் 180 பேர் சிங்கள மொழி பேசக்கூடிய மாணவர்கள். அப்ப பாருங்க நம்மளோட மக்களோட மெஜாரிட்டி எங்க இருக்குன்னு பாருங்க. நம்மளோட மக்கள் எடுக்கிற விதத்தை பாருங்க. உதாரணத்துக்கு சிங்கள மீடியம் கிளாஸ் போய் பாத்தீங்கன்னா 600 பேர் 700 பேர் இருப்பாங்க கிளாஸ்ல. நம்மளோட மக்கள்கிட்ட கிளாஸ் போய் பாருங்க, எல்லாருமே மிஞ்சி போனா 80 100 அவ்வளவுதான். நினைச்சா சோ சில நேரம் ஒன்லைன்ல செய்யக்கூட எனக்கு சில நேரம் ஃபைனல் செமினார்ல செய்ய எனக்கு கிட்டத்தட்ட 200 பேர் வருவாங்க ஒன்லைன்ல. சோ இந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இவ்வளவுதான் நம்ம மக்கள். அப்ப நாங்க யோசிக்கணும், நம்ம இப்ப லேசான முறையில இப்ப வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். நம்ம எப்படி லேசா படிச்சு எப்படி பாஸ் ஆகி போறது நினைச்சா. இப்ப நிறைய பேர் கூட யோசிப்பாங்க இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுமா. இல்ல, நீ கஷ்டப்பட்டு படிக்கணும் அவசியம் இல்லை. நீ டெய்லி படிக்கிறது திரும்ப சரியா ஒரு நைட் ரிவிஷன் பண்ணாலே போதும். மேக்சிமம் இடெக்கை பொறுத்த மாட்டேன் நிறைய தெரிஞ்ச மாட்டேன். இடெக் எல்லாமே நீ வந்து புரியாத புதிர் ஒண்ணு படிச்சு தர போகுது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கல்குலேஷன் தெரிஞ்ச தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட எல்லா பேசிக்ஸும் படிச்சு தருவேன். ஆட்டோமொபைல வாகனத்தை பத்தி படிச்சு தருவோம் ஃபுல்லாவே. இந்த ஸ்மார்ட் போர்ட் அனிமேஷன் போட்டு காட்டேன், சரியா. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பேசிக்க சொல்லி தரேன். அதே போல வந்து எலக்ட்ரிக்கலை பத்தி உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க ஏழு எக்ஸாம் முடிஞ்சா அப்புறம் பிராக்டிகலுக்கு நீங்க புத்தகம் வந்து உங்களுக்கு பிராக்டிகல் சொல்லி தரேன். 3 நாள் இருப்பீங்க, 3 நாள் பிராக்டிகல் செஞ்சு பாப்பீங்க. நினைச்சா போன முறை மட்டும் புத்தகம் எங்க இருக்குது, ஈஸ்டர்ன் எங்க யோசிச்சு பாரு. அம்பாரா பெட்டிக்குள்ள எங்க இருக்கு, பெட்டிக்கோல போன முறை மட்டும் பெட்டிக்கோல இருந்து 50 பேர் வந்தாங்க. நுவரெலியால இருந்து புத்தகத்துக்கு கிட்டத்தட்ட 39 பேர் வந்தாங்க. வெளிக்கவல இருந்து 15-18 பேர் வந்தாங்க. நினைச்சா ஜப்னால இருந்து வந்தாங்க, புத்தகத்துக்கு முல்லைத்தீவுல இருந்து வந்தாங்க, யாழ்ப்பாணத்துல மன்னார்ல இருந்து வந்தாங்க, வவுனியால இருந்து வந்தாங்க, ட்ரிங்கோல இருந்து வந்தாங்க, பொலனர்ல இருந்து வந்தாங்க. சோ இந்த மாதிரி பிள்ளைகள் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. இங்க வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்க இங்க சரியா தான் செய்யறோம், சரியான முறையில தான் கொண்டு போறோம். வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு படிச்சுட்டு போயிடும், விளையாடுற பிள்ளைகள் விளையாடிட்டு போனாங்க, சரியா. அதனால விளங்கி கொள்ளுங்க நீங்க எந்த அளவுக்கு நாம இந்த இடத்துல தாக்க செலுத்தோம். சோ இடெக்கோ பிடெக்கோ டெக்னாலஜி ஸ்ட்ரீம் இப்போ உள்ள
நிலவர அடிப்படையில உங்களுக்கு லேசான முறையில யூனிவர்சிட்டி போறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்தீங்க. சரியா? இதே விஷயம் நான் உங்களுக்கு ஷுவர் பண்ணி சொல்றேன். இப்ப எல்லாம் நீங்க ஒரு B2C அல்லது ABCயோ அல்லது 2BC எடுத்தா யூனிவர்சிட்டி கன்ஃபார்ம். இதே சிச்சுவேஷன் 10 வருஷம் நான் வேணா சொல்றேன், நம்புனா நம்புங்க. இந்த 10 வருஷம் நீங்க உசுரோட இருந்தா, எல்லாரும் உசுரோட இருந்தால் அதை பாப்பீங்க. என்னது 10 வருஷத்துல இடெக்ல பிடெக்ல 3A எடுத்து கூட யூனிவர்சிட்டி கிடைக்காத வாய்ப்பு வரும். அவ்வளவுக்கு டிமாண்ட் ஆகுது இந்த கோர்ஸ். யாருக்கும் வழங்க மாட்டேங்குது. உண்மையை சொல்ல போனா 2015 ஏழு எக்ஸாம் செஞ்ச பிள்ளைகள் 3 பாடத்துல C எடுத்து யூனிவர்சிட்டி போன ஆக்கிக்கிறான். ஜஸ்ட் 3C. ஆனா இப்ப அந்த 3C யூனிவர்சிட்டி கிடைக்கல. இப்ப குறைஞ்சது B2Cயோ அல்லது ABCயோ அல்லது 2ABயோ அல்லது 2BCயோ எடுத்ததான் போயிடும். இதே 2AB 3Bங்கிறது இல்லைஞ்சா இன்னொரு 5 வருஷத்துல கிடைக்காது. அந்த யூனிவர்சிட்டி போயில. ஏன்னா அவ்வளவு டிமாண்ட் ஆயிடும். டிமாண்ட் கூட 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 ரிசல்ட் எவ்வளவு டாப் லெவல் எடுத்தாலும் அதோட பெஸ்ட் ரிசல்ட் எடுக்கிறதா யூனிவர்சிட்டி. இவன் நீங்க இப்ப பாக்குற பயாலஜி, இப்ப பாக்குற ஏலோல் மேக்ஸ் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். பேப்பர் ஒண்ணு பேப்பரை டஃப் பண்ணி நார்மல் ஆக்குவாங்க, அல்லது பேப்பர் லூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் வீதம் கொடுப்போம். எல்லாருமே 3 எடுக்க கூட சும்மா சொல்றேன். ஒரு வருஷத்துல ஒரு பெட்ச்ல வந்து 2024 பெட்சா அதுல 1500 பேர் தான் யூனிவர்சிட்டி எடுப்பான்னு வைக்கிறேன். 1500 பேர் தான் யூனிவர்சிட்டி எடுப்பாங்கன்னு சொன்னா 2000 பேருக்கு 3A வந்துட்டு என்ன செய்வாங்க? 1500 பேர் யூனிவர்சிட்டி எடுப்பாங்க. கவர்மெண்ட் அவ்வளவுதான் லிமிட் பண்ணி 2000 பேர் 3A எடுத்து என்ன செய்வாங்க? அப்ப அந்த இடத்துல 3Aலயும் நல்ல Z ஸ்கோர். உதாரணத்துக்கு நீங்க வந்து 74 எடுத்தாலும் ஏதான், 75 எடுத்தாலும் ஏதான், 99 எடுத்தாலும் ஏதான். அப்ப அந்த ஏலையும் 99 எடுத்து ஏல Z ஸ்கோர் கூட இருக்கு. அந்த ஏல 75 எடுத்த அந்த Z ஸ்கோர் லெவல், Z ஸ்கோரிங் அந்த லெவல் குறையும். Z ஸ்கோர்ங்கிறது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தேவையில்லை. ஆனா விளையுங்க ஏலையும் கூட அந்த 3A எடுத்தாலும் கூட அந்த ஏலையும் பெஸ்ட் A இருக்கு. A+, அதாவது 99 எடுக்கிறவன், 98 எடுக்கிறவன், 97 எடுக்கிறவன், 90 எடுக்கிறவன். ஏன்னா 90 எடுத்தாலும் ஏ, 75 76 எடுத்தாலும் ஏ. நாங்க எதை நோக்கி போகணும், எதை படிக்கணும், எப்படி போகணும், எந்த ஃபீல்ட்ல போகணும் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துட்டாங்க. நீங்க என்னட்ட படிக்கிறீங்களோ இல்லையா அது எனக்கு தேவையே இல்லை. நீங்க என்னட்ட படிக்கிறீங்களோ இல்லையா அது எனக்கு தேவையில்லை. ஆனா ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க SFT வேண்டாம், வேற யாருக்கு வேணாலும் படிக்கலாம். ஸ்கூல் உங்க ஊர்ல இருக்கிறாக்களே ஓ லெவல் செய்வாங்க, ஏ லெவல் செஞ்சா கேட்பாங்க, ஏலெவல் மெட்ஸ் பயோ படிச்சுட்டு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் படிப்பிப்பாங்க. ஏன்னா SFT எல்லாராலையும் செய்ய இயலும். ஏன்னா வந்து அது பிசிக்ஸ் ஒரு ஆளா செய்யலும், அது கெமிஸ்ட்ரி பிடிச்சு செய்வாங்க இயலும். ICT கூட எப்படி சரி படிச்சுது இயலும். ICT கூட உங்களுக்கு தெரியும், 4-5 டீச்சர்ஸ் மறிக்கிறாங்க, உங்களுக்கு ஒன்லைன்ல கண்டக்ட் பண்ணி தாரு. அதே SFTக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் மறிக்கிறாங்க, உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி தாரு. ஆனா இடெக் பொறுத்த மட்டும் நான் சொல்றேன், நீங்க வேண்டாம் கேட்டு பார்த்து நிறைய பேர் உங்களோட மூத்தோர்கள் இருப்பாங்க, உங்களோட சீனியர் சூப்பர் சீனியர்ஸ் இருப்பாங்க. இடெக் வந்து தனி ஒரு நபரா இடெக் செய்யறதுக்குரிய ஆட்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இல்லாம. நானும் அதுல ஒரு ஆளாக இருக்கிறேன், தைரியமா நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன பத்தி என்ன நான் டிமோட்டிவ் பண்ணுவேன், நானும் அதுல ஒரு ஆள். ஏன்னா நான் என்ன கெத்தா நினைச்சதான் என்னோட படிக்கிற பிள்ளைகள் கெத்தா இருப்பாங்க நினைச்சா. அதனாலதான் சொல்றேன், நீங்க யோசிங்க. என்னோட படிக்க வாங்க நான் சொல்ல வரல, யார்கிட்ட படிக்கணுங்கிறத நீங்க யோசிங்க. ஏன்னா சிலாக்களை பாருங்க சிவில மட்டும்தான் ஓட்டுவாங்க, சிலாக்கள் எலக்ட்ரிக்கலை மட்டும் தான் செய்வாங்க, சிலாக்கள் எலக்ட்ரானிக்கை மட்டும் தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க அதை மட்டும் தான் படிச்சு டிகிரி முடிச்சுட்டு வந்திப்பாங்க. நான் இடெக் படிச்சு இடெக்ல இருக்கிற எங்கன மேடு, எங்கன பள்ளம், எங்கன முள்ளு குத்தும், எங்கன லேசா நடக்கலாம், எங்கன கொஞ்சம் தவண்டு நடக்கணும் எல்லாமே தெரிஞ்சு அடிபட்டு வந்த ஒரு ஆள். அதனால எங்க எதை படிக்கணும், எந்த யூனிட்டுக்கு நாங்க முக்கியமா படிக்கணும், எந்த யூனிட்டுக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும், எத்தனை மார்க்ஸ்ல எந்தெந்த யூனிட்ல நாங்க கவர் பண்ணலாம், ஷார்ட் பீரியட்ல படிக்கணும், எதை ஷார்ட் நோட்டா படிக்கணும். அதே போல வந்து நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கு நமக்கு அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரக்கூடிய, ஏன்னா அந்த வழியில வந்தோரு நான் மாணவனா. சரிதானே? ஓகேயா? இதுல ஏதாவது டவுட் கேள்விகள் இருக்கா சொல்லுங்க அவசரமா. யூனிவர்சிட்டி ஃபுல்லா இங்கிலீஷா சார்? இல்லடா, தெலுங்குல தான் படிப்பிப்பானோ எனக்கு தெரிஞ்ச மாட்டோம். தெலுங்கு இல்லாட்டி கர்நாடகா. நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாமா? இங்கிலீஷ் தானே, அங்கே போய் தமிழ்லயே சொல்லி தருவானோ? சரி, வேற யாராவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலுமா? எஸ் அப்கோர்ஸ். சாஃப்ட்வேர் டெக்னாலஜி நீங்க ICT எடுத்தீங்கன்னு சொன்னா சாஃப்ட்வேர் டெக்னாலஜி சைட்ல போயிட்டு அங்கே இருந்து நீங்க என்ன செய்யலாம், சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, அதாவது சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான். மெட்ஸ் படிக்கிறாங்களுக்கு இன்ஜினியரிங் கொடுப்பாங்க, நம்மளுக்கு டெக்னாலஜி தராங்க. 2 பேரும் படிக்கிற சப்ஜெக்ட் ஒண்ணுதான். உதாரணத்துக்கு நான் வந்து மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படிச்சோரா, சரியா? எனக்கு மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படிச்சோரால் நான் அதே மெக்கானிக்கல் தான் மெட்ஸ் படிச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியர் போவான், அவனும் அதே தான் படிச்சுப்பான். 2 பேரும் கோர்ஸ் வந்த விதம்
2 பேரும் கொழும்புக்கு தானே போறோம். ஒருத்தன் புத்தளத்தால கொழும்புக்கு போவான், இன்னொருத்தன் வந்து என்னது மண்ணா இந்த கெண்டியால கொழும்புக்கு போவான். 2 பேரும் போய் சேர்ற இடம் ஒண்ணுதான். அவ்வளவுதான். ஒருத்தன் கெண்டியால போறான், இன்னொருத்தன் புத்தளத்தால போறான். 2 பேரும் போற வழியும் ஒண்ணுதான். 2 பேரும் சேர்ற இடம் அதான். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜில மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்பெஷல். பெக்ஸ் படிச்சேன் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல். அவ்வளவுதான். நத்திங் டிஃபரண்ட். உங்களோட இன்ஸ்டிடியூட்ல தங்கி படிக்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ், என்னோட இன்ஸ்டிடியூட்ல தங்கி படிக்கிறேன்னு சொன்னா இப்ப நான் வந்து போர்டிங் எதுவுமே செய்யல. எனக்கு போர்டிங் செய்யற ஆக்கள் தெரியும். புத்தகத்துல வந்து ஹாஸ்டல் செய்யறாங்க, தெரிஞ்ச கேர்ள்ஸுக்கு செய்யற ஆக்கள் வைக்கிறாங்க, பாய்ஸ்க்கு தனியா செய்யறதுக்கு ஆக்கள் வைக்கிறாங்க. ஸோ அங்க நீங்க சாப்பாடு ரொம்ப பெரிய செலவெல்லாம் கொடுத்து இங்க இன்ஸ்டியூட்ல இருந்து படிக்கலாம். ஓவராலா இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க 3 பாடம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா, இங்க ஐசிடி, இங்க இடெக், இங்க எஸ்எஃப் எடுக்கிறீங்கன்னு சொன்னா கிழமையில 4 நாள் 3 நாள் கிளாஸ் நடக்கும். ஓவராலா நீங்க வந்து 5500 ஃபீஸ் பே பண்ணி 3 பாடம் இங்க படிக்கலாம் ஆல்மோஸ்ட். ஸோ அவ்வளவுதான். ஸோ அது இல்லாம நீங்க ரூம் செலவு, சாப்பாடு செலவு, டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு அப்படின்னு ஓவராலா எப்படியுமே மாசம் ஒரு 35,000 ரூபாய் 30,000 ரூபாய் போகும். உங்களுக்கு செலவழிச்சு படிக்க இயலும்னு சொன்னா படிங்க, இல்லைச்சா? இல்லைன்னு சொன்னா நீங்க ஒன்லைன்ல படிங்க. உங்களுக்கு எப்படி எனிவே உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தேவையோ அதை செய்யுங்க. நீங்க வேணா பாருங்க. இந்த மாதிரி 24 பேட்ச்ல எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு ஒரு 1 வீக் முன்னாடி. ஃபேமஸான நிறைய ஸ்கூல்ஸ், நீங்க இந்த பேர் சொல்ல விரும்பல, நிறைய இடம். இடெக்ல ஒரு ஏ இல்ல, அவ்வளவுதான். சிம்பிளா ஒரு வார்த்தையில முடிச்சிடும். இடெக்ல ஒரு ஏ இல்ல. எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு நீங்க அடிக்கடி ஃபேமஸா கேள்விப்படுவீங்க. குருநாள் வடமேல் மாகாணத்துல ஃபேமஸான ஒரு குருநாகல்லிக்கு ஒரு இன்ஸ்டியூட் நிறைய பேர் சொல்லுவாங்க. இடெக்ல ஒரு ஏ இருக்கான்னு போய் பாருங்க. புத்தகத்துல கொஞ்சம் ஃபேமஸ் சொல்லி கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அதுல இடெக்ல ஒரு ஏ இருக்கான்னு போய் பாருங்க. ஆனா என்னட்ட ஆன்லைன்ல படிச்ச பிள்ளைகிட்டே ஏறு, அவ்வளவுதான். நான் ஒன்று சொல்லலாம், சிம்பிளா சொல்லலாம், அவ்வளவுதான். ஆன்லைன்ல படிச்சா அது எப்படி சார்? ஆன்லைன்ல படிச்சா அந்த எப்படி எடுக்கலாம்? ஆன்லைன்ல என்னோட ஃபெஸ்ட் படிச்ச பிள்ளை, சரியா? என்னோட பிராக்டிகல் வந்த பிள்ளை. ஆன்லைன்ல படிக்கிறதும் பிசிக்கல் படிக்கிறதும் ஒன்னா சார்? ஒண்ணு இல்லையே, வேற வேற. ஆன்லைன்ல படிச்சாலும் அதோட பிசிக்கல படிக்கிற பிள்ளைகள் தான் நாங்க முன்னுரிமை கொடுக்க. சில கழிப்பாங்க, சரியா? சில ஆன்லைன்ல படிக்கிறதுனா பொய்வே இல்லை. ஆன்லைன் ரிசல்ட்ஸை போட்டு படம் காட்டுறான். அப்படி ஆன்லைன்ல படிச்சாலும் ஆஃப்லைன்ல படிப்பிச்சாலும் இதே 5 அடி உருவம் தான் படிப்பிக்குது, இதே வாய்ஸ் தான் கேட்குது, இதே ஆள் தான் படிப்பிக்குது, இதே நோட்ஸ் தான் படிப்பிக்குது, அதே விஷயத்த தான் சொல்றேன். அதோட வித்தியாசமா ஆன்லைன் ரிசல்ட்ஸ் ஆஃப்லைன் ரிசல்ட்ஸ் இருக்கும். சில கதைப்பாங்க, அவன் ஆன்லைன்ல படிப்பிக்கிறான், ஆன்லைன் ரிசல்ட்ஸை போடுறான். பொய் வேலை, அது பொய், சும்மா படம் காட்டுறான். ஆன்லைன்ல படிப்பிச்சு நாங்க வந்து எடுப்போம் ரிசல்ட்ஸ். ஏன்னா எடுத்து காட்டுங்க, ஏல சும்மா படம், சரியா? நான் ஓப்பனா சொல்றேன், எதுல படிச்சாலும் படிக்கிறதுக்குள்ள படிக்கணும் தான் படிக்கலாம். நீ ஆன்லைன்ல செட் படிக்கிறியோ ஆஃப்லைன்ல படிக்க, அது உன்னோட விருப்பம். உனக்கு ஆன்லைன்ல படிக்க விருப்பம் இல்லையா, வா புத்தகத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன் உனக்கு. உனக்கு ஆன்லைன்ல படிச்சு ஏழும்னு சொன்னா நோ ப்ராப்ளம், நீ தாராளம் செய்யணும், சரிச்சா? அது உங்களோட விருப்பம். என்னோட போன முறை எக்ஸாம் செஞ்சு வச்சுல சம்மாந்தூர்ல இருந்து இங்க தங்கி படிச்ச பிள்ளைக்கலாம். ஜப்னால இருந்து இங்க வந்து தங்கி படிச்சான், மன்னார்ல இருந்து வந்து படிச்சான், இங்க தங்கினாங்க 6 மாசம் 7 மாசம், கடைசி 6 மாசம் இருந்து படிச்சு வேற படி பாஸ் ஆனாங்க. அப்படி ஆட்கள் இருக்காங்க, சரியா? இப்ப அந்த மாதிரி மௌனியால வந்த பிள்ளைகள் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க. அங்க வந்து தங்கி இருந்து படிச்சாங்க. சம்மாந்துறையில இருந்து வரணும், சும்மா யோசிச்சு பாரு. ஒரு நாள் பஸ்ல டிரைவ் பண்ணணும் சம்மாந்துறை, அங்க இருந்து வந்து படிக்கிறான் புத்தகத்துக்கு. அதே திறந்து வர இந்த மாதிரி இருக்கு. வேற ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகள்? ஒருத்தர் கேட்க ரொபோட்டிக்ஸ் செய்யலுமா? ரொபோட்டிக்ஸ் செய்யலும் சொன்னா எஸ் செய்யலுமே. ரொபோட்டிக்ஸ் சைடு வந்து இப்ப மெக்காட்ரானிக் நோனிக்குது, மெக்காட்ரானிக் ஆட்டோமேஷன் இருக்குது. ஜெயபுரம் யூனிவர்சிட்டியில இருக்குது ஆட்டோமேஷன் டெக்னாலஜி, தாராளமா செய்யலும். அடுத்து எஸ் இடெக் எஸ்எஃப்டி கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா. மீடியா சைட்ல போனீங்கன்னா மீடியாக்கான கோர்சஸ் நிறைய இருக்கு. மீடியா சைட்ல வந்து அந்த மல்டி மீடியா டெக்னாலஜி இருக்கு. போகல மீடியா சைட்ல நீங்க படிச்சா மீடியாக்குரிய கோர்சஸ் ஸ்பெஷலா வரும். ஐசிடி இல்லாம மீடியா இருக்கிறாங்க, மீடியா கோர்ஸ் வரும், சரியா? ஓகே. கிளாஸ் எப்ப ஸ்டார்ட்னு கேக்குறாங்க. கிளாஸ் வந்து தமிழ் இன்ஷால்லா ஆன்லைன்ல உங்களுக்கு எப்படியுமே இந்த மாசம் இந்த அடுத்த கிழமை வந்து எது வருது, வெசாக் வருது. அதனால கொஞ்சம் அப்ப அடுத்த 1 வீக்ல ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து யூனிட் 1 ஃப்ரீ ஆன்லைன்ல. அதே போல வந்து யூனிட் 2க்கு நாங்க ட்ரோவிங்க்கு வந்து நான் ஃபீஸ் எடுப்பேன். ஸோ என்னோட வந்து எப்படின்னு சொன்னா ஆன்லைன்ல வந்து மாச ஃபீஸ் இல்லை. 2வது விஷயம், யூனிட்டுக்கு தான் ஃபீஸ். ஒரு யூனிட் 1 மாசம் போனா அந்த மாசத்துக்கு ஃபீஸ் எடுப்பேன். ஒரு யூனிட் 2 மாசம் போனா 2 மாசம் ஃபீஸ் நீ மொத்தமா கட்டணும். யூனிட்டுக்கு தான் ஃபீஸ். ட்ரோவிங்க்கு நீ ஃபீஸ் பே பண்ணணும். ஆட்டோமொபைலுக்கு நீ ஃபீஸ் பே பண்ணணும். ஈவன் நீ வந்து ஒன் டைம் ரெக்கார்டிங் இல்லாட்டியும் உனக்கு ஒன் டைம்ல லைவ் கிளாஸ் நீ ஜாயின் ஆகாட்டியும் கவரேஜ் இஷ்யூ இருக்குமே, ரெக்கார்டிங் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். அந்த மாதிரி தான் நான் செய்யறேன், சரிதானே?
ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போயிலும் பிரச்சனையே இல்லை, தாராளமா போயிலும். இது ஒரு சரியா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தாராளமா போயிலும், அது பிரச்சனை இல்லை. பிரசாந்த் ஓகே தேங்க்யூ. புத்தளம்ல டெக் ஸ்கூல் இருக்கா? புத்தளம் டெக் ஸ்கூல் இருக்கு, புத்தளம் ஜாகிரா இருக்குது. ஆனா உங்களுக்கு ஜாகிரா ஸ்கூலுக்கு வந்து படிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து பிரைவேட்டா படிக்கணும். நம்ம கொஞ்சம் தெரியுதானே, கொஞ்சம் மூத்தவர்கள் முதியவர்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 7 ஸ்கூல் போய் தான் படிக்கணும். பிள்ளைகள் நீ 7 ஸ்கூல்ல படிச்சாலும், நீ 7 வீட்ல இருந்து ஆன்லைன்ல பிரைவேட்டா படிச்சாலும், ஸ்கூல்ல படிச்சவனுக்கும் பிரைவேட்டா படி ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பார்க்க மாட்டாங்க. பிரைவேட் கேண்டிடேட் ஸ்கூல் கேண்டிடேட் நோ, எல்லாமே ஒன்னாத்தான் செட் ஸ்கோர் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் ஒன்னாத்தான் பேப்பர் திருத்துவாங்க. எல்லாருக்குமே ஒன்னாத்தான் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுவாங்க. பிரைவேட் கேண்டிடேட் வேற செலெக்ஷன், கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட் வேற செலெக்ஷன் இல்ல. நீ இங்க படிச்சு பாஸ் ஆகுறதே அவனோட வேலை. ஸ்கூல் போய் தான் பாஸ் ஆகணும் அவசியம் இல்லை. ஸ்கூல் போவேன்னா உனக்கு விருப்பமே தான் போ. ஏழோ லைஃப் ஸ்கூல் லைஃப் நீங்க என்ஜாய் பண்ணணும். கட்டாயம் ஒரு வித்தியாசமான லைஃப் கட்டாயம் நீங்க என்ஜாய் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்கூல்லயே நீங்க தான் வயசு கூண்டால் சின்ன பொடிவாங்க பார்த்து பயப்படுவாங்க, அது ஒரு கெத்து, அது வேற லெவல். ஆனா இருந்தாலும் எனக்கு ஸ்கூல் போக இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த ஸ்கூல் போனா நம்மளுக்கு மெயின் போரிங் தான். ஓரல் வரைக்கும் வெறுதான் படிச்ச ஸ்கூல் திரும்ப 2 ஸ்கூல் போய் சாகத்தான் வேணுமா அப்படி நீங்க நீ வீட்டுல இருந்து தாராளம் என்னடா ஆன்லைன்ல படிச்சு யூனிவர்சிட்டி பண்ண நிறைய பேர் இருக்கிறான். நான் சொல்றேன் மெட்ஸ் படிச்சு ஃபெயில் ஆகி வந்து ஆன்லைன்ல படிச்சா ஆன்லைன்ல படிப்பான். அப்ப அவங்க யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. பிரைவேட்டா படிச்ச யூனிவர்சிட்டி கிடைக்குமா? தாராளமா. நீ கவர்மெண்டாலும் பிரைவேட்டா எல்லாத்துக்கும் ஒரே யூனிவர்சிட்டி தான், ஒரே செட் ஸ்கோர் தான், ஒரே லெவல் தான் பார்ப்பான். 2 பேரும் ஈக்குவலா தான் பார்ப்பான். பிரைவேட் கேண்டிடேட் வேறையாவும் லோ லெவலும் ஸ்கூல் கேண்டிடேட் வேறையாவும் பார்க்க மாட்டான். ரெண்டுமே ஈக்குவல் தான். சரியா? ஓகே. இடெக் எத்தனை கோர்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு 30-40 கோர்ஸ் இருக்கிறாப்பா. நிறைய கோர்ஸ் நீ போகலாம். இப்ப நான் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஜென்ரலா தான் சொன்னேன். அதுக்குள்ள சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஆட்டோமேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், QS ஏகப்பட்ட கோர்ஸ். சரியா? உனக்கு வேண்டிய ஃபீல்டுக்கு நீ போகலாம். இடெக்ல இருக்கிற யூனிட்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இடெக்ல படிக்கிற யூனிட்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன். இது படிச்ச உனக்கு எந்த யூனிட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிதோ அந்த யூனிட்டுக்கு அந்த யூனிட் உனக்கு நிறைய பேர் கேட்பாங்க ஆட்டோமொபைல் நான் படிக்கணும்னு சேர்ந்து சொல்லுவோம். ஆட்டோமொபைல் வந்து சில நாள் 2 யூனிவர்சிட்டியில ப்ரொவைட் பண்றாங்க. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஒன்னு ஜெஃப்னா, இன்னொன்னு ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி. ரெண்டுல ஏதாவது உனக்கு Z-ஸ்கோர் லெவல் எதுக்கு போகுதோ அதுக்கு நீ போட்டு போவான். எனக்கு மெக்கானிக்கல் படிக்கணும் ஒன்னு வயப்ப இல்லாட்டி ஊவா வேலை சார், அழகான யூனிவர்சிட்டி, நல்ல கூல் பிளேஸ்ல இருக்கு ஊவா வேலை யூனிவர்சிட்டி, அதுக்கு போவாங்க. எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனா வயம்பு யூனிவர்சிட்டி போகலாம், அல்லது நம்மட ஜெயபுரம் யூனிவர்சிட்டி, ஜெஃப்னா யூனிவர்சிட்டி. எனக்கு வந்து ஐடி சைட்ல தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கோர்ஸ் செய்யுது. நீ எடுக்கிற ரிசல்ட்ஸை வச்சு நல்ல Z-ஸ்கோர் உனக்கு ரிசல்ட்ஸ் இருந்துச்சு அந்த யூனிவர்சிட்டிக்கு நீ அப்ளை பண்ணலாம் தாராளம். அவ்வளவுதான். ஓகே. பேப்பர் எப்படி செய்யறது? ஓகே, உங்களுக்கு தெரியும் எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் இன்டேக், 100 மார்க்ஸ்ல 30 மார்க்ஸ் பிராக்டிகல், 30 மார்க்ஸ் பார்ட் 1, 30 மார்க்ஸ் வந்து 35 மார்க்ஸ் பார்ட் 1, பார்ட் 2 35 மார்க்ஸ். 35 35 70, இடெக் 30, பிராக்டிகல் 30 மார்க்ஸ் 100. பிராக்டிகலுக்கு 30 மார்க்ஸ் கொடுக்குறோம். 6 பிராக்டிகல் நீங்க செய்யணும் ஃபைனல் எக்ஸாம்ல. பார்ட் 1 35 மார்க்ஸ், பார்ட் 2 35, 70, பிராக்டிகல் 30, 100 மார்க்ஸ். சரிதானே? சரி. ஓகே, என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும். நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுங்க. உங்களோட நம்பரை நான் அப்டேட் பண்ணேன். இதுல வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க. சரியா? 071 254 1086. சோ இது என்னோட நம்பர். உங்களோட நேம், அட்ரஸ், ஸ்கூல், டிஸ்ட்ரிக்ட் அனுப்புங்க. எனக்கு டிஸ்ட்ரிக்ட் நிறைய பேர் உங்களோட கிராம பிரதேசம் எல்லாம் அனுப்புவோம், எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. சரியா? அதே போல வந்து பெச், நீங்க இப்ப நீங்க இப்ப எவ்வளவு எழுதுன பெச்சுன்னு சொன்னா எவ்வளவு எழுதுன பெச்சுனா நீங்க 2027 பெச், 2025 26 25 எக்ஸாம் செய்ய போற பெச். நீங்க 2027 தான் எக்ஸாம் செய்வீங்க. இப்போ எவ்வளவு எழுதுனாக்கள். சரியா? எழுது பிரச்சனை இல்லை. அதே போல வந்து இப்ப 2025 பெச்சுக்கு BOQ போகுது, ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 2026 பெச்சுக்கு ஆட்டோமொபைல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுக்கும் இருக்குது. சோ விருப்பமானாக்க அதுக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் ஆகலாம். ஒரு கிளாஸ் தான் 2 பெச்சுன்னு போயிடுது. சரியா? அடுத்த கிளாஸஸ்ல இந்த வார புதன்வியாளன் கிளாஸ் நடக்கும். சோ 2025 26 நான் சொல்றேன். 27க்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். வார வீக்கு அடுத்த வீக்ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னா எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. சரியா? எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய தெளிவு வாய்ஸ் மெசேஜா பண்ணுங்க. அப்பதான் நீங்க சொல்றது என்ன கேட்க டைப்பிங் பண்ணி நீ ஒரு இங்கிலீஷ்ல பண்ண, நான் ஒரு இங்கிலீஷ்ல பண்ண, ஏன் தேவையில்லாத வேலை. சோ அதனால வாய்ஸ் மெசேஜ் போடுங்க பயம் இல்லாம. நான் உங்களோட நம்பர்ஸ் இந்த டீடைல்ஸ்ல அனுப்பிட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அப்ப நான் என்ன செய்வேன், உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணுவேன். உடனே ரிப்ளை வராது, கொஞ்சம் டைம். ஏன்னா இன்னைக்கு தான் 120 200 பேர் மெசேஜை பார்த்து முடிச்சேன். சரியா? அப்ப நான் 3 நாளைக்கு ஒரு தான் மொத்தமா மெசேஜ் பாக்குறேன். அதனால நீங்க வந்து உடனே ரிப்ளை வராட்டி கொஞ்சம் பொறுமையா இருக்கு, ரிப்ளை வரும் வரை. சரிதானே?
ஓகே, இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்லணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு வேண்டாம் என்னோட ப்ராக்டிகல் இது நான் உங்களுக்கு எல்லாமே பெக் பண்ணி தான் வச்சிருக்கேன். சோ காட்டணும் அவசியம் இல்ல. ரொம்ப இருட்டாகிக்குது இந்த பக்கம். சரி, ஏதாவது டவுட் இருக்குதா? இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். சோ நல்லா இருக்கணும் உங்களுக்கு. சோ வாழ்க்கையில ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க எடுத்து வைக்க போறீங்க. எந்த இதையும் யோசிங்க. உங்களுக்கு பிடிச்சதா எடுத்து வைங்க. அவன் சொல்றான் இவன் சொல்றான் தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச எடுத்து வைங்க. நம்பி வாங்க. உங்களுக்கு நான் என்னோட பெஸ்ட்டை நான் தரது நான் தயாரா இருக்கேன். சரிதானே? என்னோட மிச்ச பேர் படிச்சு மாஷால நல்ல இடத்துல நல்லா படிச்சு கொண்டிருக்கிறாங்க. நிறைய நல்ல வேலை செய்யறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போய் கொண்டிருக்கிறாங்க. சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க நம்பி வாங்க. என்னோட ஃபுல் யூனிட்ஸ் என்னோட மேக்ஸிமம் நாலேஜை கொடுத்து உங்களுக்கு நான் தரது நான் தயாரா இருக்கேன். சரியா? இன்ஷால்லா என்னோட பிசிக்கல் கிளாஸ் நடக்கிற இடம் பத்தி உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, என்னோட பிசிக்கல் கிளாஸ் நடக்கிற இடம் புத்தளம் MIT அதே போல வந்து கொழும்பு MIT, அதே போல கெண்டில வந்து வார 18ஆம் தேதி போறோம் ஸ்டார்ட் பண்ணேன். மெக்ல ஸ்டார்ட் ஆகும். MECK மெக்ல. சரியா? சரியா? எல்லாமே எம்ல தான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம இன்ஸ்டிடியூட் எல்லாமே. சரியா? ஓகே, புத்தளம் கொழும்பு அதே போல கெண்டில வார கிழமையிலிருந்து ஸ்டார்ட். வார 18 முடிய 18ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதியில ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ கெண்டில 3 பேட்சுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 25, 26, 27க்கு ஸ்டார்ட் ஆகும். சோ அது சம்பந்தமான விளக்கங்கள் நான் தருவேன். இன்ஷால்லா உங்களுக்கு நேர்ல படிக்கணும்னு ஆசை இருந்தா கட்டாயம் எனக்கு மெசேஜ் தாங்க. உங்களுக்கான ஐடியா ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரேன். உங்களோட பேரண்ட்ஸ் மூலமா என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. சோ அடிக்கடி கால் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் எப்படியும் ஆன்சர் பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப் மெசேஜ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்ஷால்லா. அப்ப நீங்க எனக்கு கேளுங்க எத்தனை மணிக்கு சார் நான் கால் பண்ணுங்க. டைம் கொடுது அந்த டைம் எனக்கு கால் பண்ண நான் உங்களோட கதைக்கேன். சரிதானே? any டவுட்ஸ் இருக்குதா? பிள்ளை? டிசைனிங் சைட்ல போக இயலும், பிரச்சனை இல்லை. டிசைனிங் சைட்ல தாராளமா போக இயலும். வேற? ஓகே, சரி. மிச்ச பேருக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகிக்கும். ஏதாவது டவுட் இருந்தா பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷால்லா சந்திப்போம். அசால்ட்டா நாங்க இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுவோம் சப்ஜெக்ட. ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இன்னும் கொஞ்சம் மேலதிகமான நிறைய விஷயங்களோட அடுத்த கிளாஸ்ல உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய். See you again. God bless you.